தேங்க்யூ நாதன். வெற்றி நமக்கே வெற்றி நிச்சயம். ஓகே, நன்றி பாஸ். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறைன்னு சொல்லுவாங்க. வாழ்வது ஒரே ஒரு முறை தான். நம்மளுக்கு வேற செகண்ட் லைஃப் எப்போ வரும் நம்மளுக்கு தெரியாது. அப்படி வந்தா கூட நம்ம திருப்பி மனுஷனா வருமா, இல்ல பூனையா வருமா, புலியா வருமா நம்மளுக்கு தெரியாது. நம்ம இந்த தமிழ் தான் இதெல்லாம் பேச முடியும். ஏன்னா இது வந்து நம்மளோட கலாச்சாரம். கலாச்சாரம் ரொம்ப முக்கியம். எங்க கல்ச்சர் இல்லையோ வல்ச்சர் வரும்னு சொல்லுவாங்க. வல்ச்சருக்கும் ஈகலுக்கும் வல்ச்சருக்கும் என்ன வித்தியாசம்னா, ஈகல் வந்து பறந்து போயிட்டு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா மேல பறந்து போயிட்டு அங்கேருந்து பார்க்கும். இட் கோஸ் above the stormனு சொல்லுவாங்க. ஆனா வல்ச்சர் வந்து செத்து போனது சாப்பிட்டுட்டு இருக்கோம். நம்மளாம் வந்து அதுக்காக வரல, புதுசா உருவாக்கி புதுசா செய்யறதுக்காக வந்திருக்கோம். அதான் ஈகல். அந்த ஈகல் வந்து சம்ஸ்கிருதத்துல அகிலான்னுவாங்க. அகிலன்னு சொல்றேன்ல, அது ஈகல் தான். ஸோ இப்ப நான் வந்து ஒரு சில பேரை பேச கூப்பிட போறேன். ஐம் கோயிங் டு டாக் டுடே எப்படி இந்த இந்த ஒரு ஆர்ட், இது தொரைன்னு சொன்னா கெரியர். அது தொரைன்னா இங்கிலீஷ்ல வந்து கெரியர்னு சொல்லுவாங்க, தமிழ்ல வந்து தொரை, இது கெரியர். இன்னொன்னு துறை இருக்கு, பாட், PORT, பாட் ஆஃப் கம்யூனிகேஷன். நீங்க உங்க கம்ப்யூட்டர் பின்னால பாத்தீங்களா பாட்ஸ் இருக்கும். அதாவது ஒரு கெரியர் நம்ம எடுக்கணுமா, கம்யூனிகேஷன் இருக்கணும். யாரு கூட கம்யூனிகேஷன் இருக்கணும், எங்க கம்யூனிகேஷன் இருக்கணும், என்ன மாதிரி கம்யூனிகேஷன் இருக்கணும். அப்ப அந்த கம்யூனிகேஷன் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அப்ப இது வந்து நீங்க வந்து ஒரு 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 வருமானத்துக்காக நம்ம போய் வேலை செஞ்சோமா, அது வருமானத்துக்காக தான் வேலை செய்யறோம். அந்த கம்யூனிகேஷன் எங்கன்னா, நான் என் வேலையை செய்யறேன், மாசம் முடிஞ்சா நான் சம்பளத்தை எடுக்கிறேன், சம்பளம் கிம்பளம்னு சொல்லுவாங்கல்ல. அந்த வார்த்தை சம்பளம் நம்ம சொல்றோம், விளக்காரன் செலரின்னு சொன்னான். செலரின்னா உப்புன்னு அர்த்தம் லத்தீன்ல. ஏன்னா அந்த காலத்துல ஆதி காலத்துல உப்பு ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அப்ப பிரமிட் கட்டணத்துல உப்பு பாய்க்கல, அவனுக்கு வந்து இது பாய்ச்சாங்க, வெள்ளப்பூண்டு வாஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். அப்புறம் வந்து சால்ட் பிகேம் வெரி எக்ஸ்பென்சிவ். அதான் செலரின்னு சொன்னாங்க. அப்ப செலரிக்காக ஆளுங்க வேலை செஞ்சாங்க, மேல போய் கல்லெல்லாம் ஏற்றிட்டு வந்தாங்க. அப்ப நம்ம என்ன செய்யறோம், நான் ஒரு ஆளுக்கு வந்து என்னோட கையை கட்டிக்கிட்டு நான் வேலை செஞ்சேன்னா, கையை கட்டிக்கிட்டு வேலை செய்யறேன். என்னால கையை வந்து திறக்க முடியல. கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போனா கைவீசு, முட்டாய் வாங்கினா கைவீசு, கைவீசம்மா கைவீசுன்னு சொன்னாங்க. நம்ம வந்து கையை வீசுறோமாப்ப, எல்லா இடத்துலயும் கட்டி போட்டுட்டு இருக்கோம். And that is the biggest problem we are having, guys. So நான் வந்து இப்ப இந்த படையப்பா பத்தி பேசாதவனுக்கு, எப்படி நம்மள வந்து ஒரு படையப்பா, எப்படி நம்மள வந்து படைக்க முடியும், எப்படி நம்ம உருவாக்க முடியும். ஏன்னா மலாயில பாருங்க பாடாம்னுவாங்க, தமிழ்ல வந்து இறந்து போயிட்டு அதுக்கும் அதே இறக்குற அந்த மாதிரி பேர் தான் இருக்கும். அது ஒரு பாடையில போறவங்க சொல்றாங்களே. ஸோ நம்மள பாடாமனா நம்மள வந்து என்னைக்காவது அழைச்சிடுவாங்க. இந்த நம்ம ஒரு மூச்சு போச்சுன்னா நம்ம எல்லாமே போச்சு. அது எப்ப போகுது, எப்படி போகுது, nobody knows, guys. I cannot say that, oh, எனக்கு 62, I'm very close to the grave. No, the guy is 16 years also can go earlier than me. ஒரு வாட்டி நான் வந்து இன்சூரன்ஸ்ல மேனேஜரா இருக்க நேரத்துல என்னோட மேனேஜரோட பிரதர் was 51 years old, or maybe 49 years old. அவங்க அம்மாவுக்கு வந்து 72 years old. அப்ப நான் கடவுள்கிட்ட கேட்டேன், ஐயோ என்ன மாதிரி குடும்பம் அது, அவங்களுக்கு பிள்ளைங்க இருக்கு, 2-3 பிள்ளைங்க இருக்கு, உங்களுக்கு வயசாச்சு, வீல் சேர் இருக்காங்க, ஏன் அவரை வந்து போக விட்டுட்டீங்க, ஏன் இவங்க இருக்காங்க அப்படின்னு நான் எங்களை கேள்வி கேட்டுட்டு இருந்தேன். And it's இயற்கையா நம்ம கேட்போம் அந்த கேள்விலாம். But only they know, guys. The one who is communicating and the one is being communicated, only the relationship they know each other. இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம வந்து நம்மளை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கோம் தவிர, நம்மக்குள்ள ஒரு பெரிய சக்தி இருக்கு, அதை பத்தி நினைக்க மாட்டோம். அந்த சக்தி எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கு, நம்ம எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒரு நிலப்படுத்துறதுக்கு தான் இந்த மாதிரி வாய்ப்பு நம்மளுக்கு அனுப்புறாங்க. இப்ப நீங்க போய் ஒரு இடத்துல போய் நீங்க வீட்டுல இருந்தீங்களா, சந்தோஷமா இருப்பீங்க, ஆனந்தமா இருப்பீங்க. வேலைக்கு போனீங்களா, ஐயோ நாளைக்கு வேலைக்கு போறோம்னு அப்படின்னு உங்க மைண்ட்ல வந்துருச்சுன்னா, யூ டோன்ட் லைக் டு கோ டு வொர்க். ஐ ரிப்பீட் தட். அண்ட் மண்டே மார்னிங் வந்து முக்காவாசி உலகத்துல வந்து 35% to 40% of the world heart attack happens on a Monday morning. ஏன்னா you're going to a place you don't want to go, you're seeing people you don't want to see, and then you're doing things you don't want to do. Why? மாசம் கடைசி சம்பளம் அனுப்பணும். அதுதான் வந்து biggest killer of all killers, guys. நீங்க எது பேசக்கூடாதோ பேசுறீங்களா, எது சொல்லக்கூடாதோ சொல்றீங்களா. சில பேர் வருவாங்க உங்க வீட்டுக்கு, அவங்க வந்தோன்னே உங்களுக்கு வந்து உங்களோட பாடி லாங்குவேஜ்ல மாறிடும். ஆனா வந்துட்டாங்களே, நீங்க என்ன செய்வீங்க, ஸ்மைல் பண்ணுவீங்க.
உண்மையான புன்னகை இருக்காது, ஃபேக் ஸ்மைல்னு சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டீங்களா, ஓ வாங்க வாங்க அப்படின்னுங்க. ஆனா மனசுல வந்து நீங்க ஏன் வந்தீங்கன்னு சொல்லுவோம். ஆல் தீஸ் ஆர் வெரி டேஞ்சரஸ் கைஸ். ஸோ ஒரு இடத்துல நம்ம முழுமையா இருந்தோமா, அங்க நம்ம சந்தோஷமா இருந்தோமா, ஆனந்தமா இருந்தோமா, என்னோட மன்சா வாஜா கர்மா, அதாவது மைண்ட்ல என்ன நான் நினைக்கிறேனோ மன்சா, என்னோட வாயில என்ன நான் பேசுறேனோ, நான் என்னோட செயல் என்ன செய்யறனோ, இது மூணும் ஒரே நிலையில இருந்துச்சுன்னா நான் யாருக்கிட்ட போய் ஒன்றும் கேட்க தேவையில்ல, ஒரு ஆளுக்கு என்ன கை அடிமையா இருக்க தேவையில்ல. ஏன்னா என்னோட அடி மெய், அடி மெய். அடினா நோ அண்ட் நோ பிகினிங், நோ அண்ட் நோ பிகினிங். என்னோட அடி மெய், என்னோட உண்மையான மெய் எனக்கு வந்து கண்டிப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த அடி மெய் வந்து அந்த காலத்துல அடி மெய் பெண்ணாங்க. There is an energy that's coming to me anytime I call for the energy. Adi. அதான் கோச் அடி. Adi means no and no beginning, guys. Adi Hamza. Hamza in Persian means lion. அப்ப நம்ம வந்து என்னைக்கு நம்ம வந்து நம்மளுக்குள்ள இந்த சக்தியை உணர்ந்தோமா, there is a lion inside me. நான் சிங்கமா நான் போக முடியும். And that is what this network marketing industry is all about since 1949 or 1945. 80 வருஷமா இதான் செஞ்சுட்டு இருக்கு. ரெசிடுவல் இன்கம்னு சொல்றாங்களே, ரொம்ப பேர் புரிய மாட்டேங்குது ரெசிடுவல் இன்கம்னு. நான் ஒரு 10 பேருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்குறேன். அந்த 10 பேர்ல வந்து 6 பேர் சொல்றாங்க நான் வந்து ப்ராடக்ட் தான் சாப்பிட போறேன், எனக்கு ஹெல்த் ப்ராப்ளமா இருக்கு. சரி சாப்பிடுங்க சார், நீங்க கூட மெம்பரா இருங்க. யூ பிகம் அ கன்சியூமர் மெம்பர், சிஎம் கன்சியூமர் மெம்பர். ஸோ மாசம் இருந்து என்கிட்ட டைரக்டா நீங்க வாங்குவீங்க, நான் ப்ராடக்ட் எடுக்க எனக்கு கொடுத்துருவேன். அப்ப நீங்க மெம்பர், கன்சியூமர் மெம்பர், நீங்க 189 வந்து ஒரு பேக்கெட் வாங்க போறீங்களா, இல்ல 567 வந்து 3 பேக்கெட் வாங்க போறீங்களா, இல்ல எலிட் பேக்கெட் வாங்க போறீங்களா, இல்ல இந்த பேக்கெட், அதை நீங்க முடிவெடுங்க. ஆனா நீங்க மெம்பரா, அப்புறம் மெம்பர் ஆயிட்டாங்களா, அந்த மாதிரி அவங்க ரிலேஷன்ஷிப் இஸ் நோ மோர் வித் மீ பட் வித் த கம்பெனி. முந்திலாம் வந்து வித் மீ, ஏன்னா அப்ப கனெக்ஷன் இல்லை. அப்ப நான் வீடு போயிட்டு ஹலோ அங்கிள் ஆண்டி எப்படி இருக்கீங்க ஆண்டி, நான் போன மாசம் ப்ராடக்ட் வித்தனேன், இப்ப வாங்க முடியுமா ஆண்டி, அதெல்லாம் அந்த காலம். இந்த காலம் வந்து the connection is with them, like Lazada, like all these online மாதிரி we already connected with them. அப்ப consumer also important for you, for your network, but they want to buy the product, next month they can buy from there. That அது connection. ரெண்டாவது வந்து retailers, ஒரு டாக்டர், இல்லாட்டியும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், இல்லாட்டியும் ஒரு பியூட்டி சென்டர். There is one lady I know who makes 300,000 every month, Chinese lady, just selling to beauty centers. அதான் ட்ரெடிஷனல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஒரு பியூட்டி சென்டருக்கு வந்து அவங்க நிறைய பியூட்டி சென்டர் சைன் அப் பண்ணி கொடுத்தாங்க. அந்த பியூட்டி சென்டர்ல அந்த ப்ராடக்ட் பாக்குறாங்க, ஒரு மாசம் 300,000 செய்றாங்க. அப்ப அவங்க பியூட்டி சென்டர்ஸ், அந்த நெட்வொர்க் இஸ் ஆல் பியூட்டி சென்டர் நெட்வொர்க். யூ ஹேவ் ஆப்ஷன்ஸ் கைஸ், அது ரிட்டெயிலிங் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் தே பை ஃப்ரம் யூ, செகண்ட் மந்த் தே கேன் பை ஃப்ரம் த கம்பெனி. நம்மளோட வேலை வந்து 2 பேருக்கு வந்து இந்த வாய்ப்பை வந்து சரியா பார்க்க வச்சுமா. இது மட்டும் நல்லா நீங்க கேட்டுங்க. பிஃபோர் ஐ கால் பீப்புள் டு கம் அண்ட் ஷேர் கைஸ், this is what people don't understand, the power of the system. The system says நீங்க ஒரு ஆளு இத முழுமையா தெரிஞ்சுக்கணும், முழுமையா புரிஞ்சுக்கணும். முழுமையா என்ன, அதான் காயத்ரி. காயத்ரி, கா மீன்ஸ் உள்ள சக்தி, அது அங்க உறங்கிட்டு இருக்க ஒரு சக்தி, அதை தட்டி எழுப்பி விட்டேன், உசுப்பி விட்டேன். அதை வந்து நான் சொல்றேன், எனக்கு ஒரு பவர் கொடுக்கணும், அதான் கா. அதான் நீங்க வந்து அவதாரம் படத்துல அவதார் படத்துல பாத்தீங்களா, அந்த மரத்து பேரை தான் வச்சாங்க, காயான்னு வச்சாங்க. ஏன்னா உள்ள அந்த எனர்ஜியை வந்து தட்டி எழுப்பிட்டோன்னே அந்த எனர்ஜி என் கூட வேலை செய்யுதுல, அது யாலா யரபின்னு சொல்றாங்களே, அப்ப காயா. அப்ப என் கூட வேலை செய்யுது, அதான் காயா. த்ரீன்னு அப்படி வேலை செய்யணும்னா பாடி, மைண்ட் அண்ட் சோல். In Sanskrit also 3, in English also 3. 3 na body, mind and soul. தமிழ்ல 3 தான், திருமூர்த்தி எல்லாம் சொல்றாங்களே. சோ அந்த எனர்ஜி தான் நான் அதுல உணர்ந்துட்டப்ப, ஓ எனக்குள்ள அந்த எனர்ஜி இருக்கு, அது கூட ஐக்கியமாயிட்டு அப்ப நான் வந்து இப்ப என்ன செய்யறேன்னா, எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு அப்படின்னு சொன்னா எப்படி அது வேலை செய்யணும்னா, நீங்க ஒரு ஆள் முழுமையா அதை பார்த்துட்டீங்க. ஏன் ரொம்ப பேர் ஃபெயில் பண்றாங்க நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில வந்து, ஒரு இடத்து பார்ப்பாங்க, இங்க பார்ப்பாங்க, அங்க பார்ப்பாங்க, எல்லாம் பார்ப்பாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க. And that is why they don't have the power, guys. You want to do this and you want to do so many things at the same time. எனக்கு வேற வேலை இல்லைங்களா, டைனோசர் வந்துட்டு இந்த டைனோசர் திருப்பி மாறிக்கிட்டு இப்ப இதே செஞ்சுட்டு இருக்கணும், எனக்கு வேற இல்லைங்களா. But why am I doing this?
because my passion for this industry, my passion for people, my passion for our people who are suffering a lot now. Malaysia வந்து Malays are suffering a lot now, more than Indians. பாவம் அவங்க. இப்ப நாங்க மத்தியானம் கூட அதான் பேசிட்டு இருந்தோம். நாங்க ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட. அவங்க ரொம்ப சஃபர் பண்றாங்க, நம்மளோட ரொம்ப சஃபர் பண்றாங்க. அவங்களுக்கு யாரும் அந்த வாய்ப்பு கொடுப்பா? எல்லாரும் வந்து பணத்துக்காக வராங்க, அதுக்கு வந்து வராங்க ஓடிடுறாங்க. அவங்களுக்கு யாரும் அந்த வாய்ப்பு கொடுப்பாங்க? நாங்க வந்தா பார்த்தோம், பணம் செஞ்சுட்டோம். எத்தனை பேர் இன்னும் கஷ்டப்பட்டு இருக்காங்க வெளியே. நம்ம ஆளுங்களை விட்டுருங்க. Malays are the one really suffering now a lot. அப்ப அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கணும்வா? அப்ப அந்த மாதிரி எண்ணத்துல நம்ம வந்தோமா, பிரபஞ்சம் வந்து நியர் உங்களுக்கு வந்து நீங்க கேட்க தேவையில்ல, கூப்பிட தேவையில்ல, ஆசைப்பட தேவையில்ல. ஏன்னா உங்க எண்ணம் வந்து உங்களை பத்தி இல்ல, மக்களுக்கு நான் எப்படி போய் சேவை செய்யறது, அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது, சுயமா நீங்க யோசிக்கிறீங்க, இதயத்துல இருந்து நீங்க யோசிக்கிறீங்க. அப்பதான் நீங்க வந்து முழுமையா வந்துட்டீங்கன்னு அர்த்தம் அதுல. அதனாலதான் நான் வந்து ஜேபிக்கு நானும் மிஸ்டர் செல்வாவும் கோச்சாடியும் போற நேரத்துல அப்ப நான் இவர்கிட்ட சொன்னேன், நாங்க வரோம் அப்படி சொன்னேன்னா மோகன் வந்தாரு. மோகன் சேர்த்து இன்னொருத்தர் பிரகாஷம் வந்தாரு. அப்புறம் 2 பேர் வந்தாங்க. அப்புறம் நான் மோகன் சொன்னேன், உங்க பேரு மோகன், நாங்க முடிஞ்ச பிளாட்ஃபார்மா அவர் பேரு மோகன். அப்புறம் பிரபஞ்சம் வந்து அவங்களை சூஸ் பண்ணி, நான் சூஸ் பண்ணல. அப்ப நீ சரியா இதை பாத்தியா, நீ பெருசா செய்யலாம், உடனே நீ வந்து இதுல வந்தியா, பிளாட்டினம்ல வந்தியா, நீ எனக்கு கொடுக்கல, அந்த பிரபஞ்சத்துக்கு சொல்ற. ஐ எம் வெரி சீரியஸ் சார். சீரியஸ்னஸ் எப்படி தெரியுங்களா? பணம் காசுல இல்ல. சீரியஸ்னஸ் வந்து இங்க வந்து ஜெஸ்ஸின்னு சொல்லணும். 2013 வந்து அந்த படம் வந்துச்சு. அப்ப நான் பார்த்தேன் அந்த வார்த்தை. நான் எப்பயும் மேடையில பேசுறது, தமிழ்ல பேசுறது சொல்லுவேன். இங்க ஜெஸ்ஸின்னு சொன்னிச்சுன்னா சொல்லாட்டையும் செய்யாதீங்க, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். இங்க ஜெஸ்ஸின்னு சொன்னிச்சுன்னா செய்யுங்கன்னு சொல்லுவேன். எப்போ கேட்க சொல்லுவேன், நல்லா பாத்துட்டீங்களா, போய் படுத்துருங்க. காலங்காலத்துல எந்திரிச்சு அதே எனர்ஜி திருப்பி தான். அப்பதான் பிரபஞ்சம் has chosen you guys. You see, many people told me, அப்படி அவர் சொல்லக்கூடாது சார், அப்படி சொன்னா I'm not interested in the many who come. I'm interested in the one who sees it seriously. இப்ப நீங்க இந்த மீட்டிங் வந்து நாதன் வந்து காட்டாரு, அதை பப்ளிக்கா காமிச்சிட்டோம், முடிஞ்சிருச்சு, அவங்க போயிட்டாங்க. ஆனா நம்ம இங்க இருக்கோம்ல, இந்த 14 பேர் இங்க உட்கார்ந்து இருக்கோம்ல, நம்ம வியாபாரத்துக்காக உட்கார்ந்துருக்கோம், பிசினஸுக்காக உட்கார்ந்துருக்கணும். இது வந்து நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். தமிழ் தான் அழகா சொல்லியிருக்காங்க. I wished I went to Tamil school and get even deeper now. Even without going, I can go so deep. But imagine தமிழ் மட்டும் ஆழமா போயிருந்தேன்னா இன்னும் டீப்பா போயிருக்கலாம். பெருக இசி பெருக என்னன்னா பெருசாக்கணும். நான் பெற்ற இன்பம் பெற்றேன்னா ஒரு பிள்ளையை தான் நம்ம பார்க்க முடியும். Anything the mind can conceive and believe, it can achieve-ன்றா. நம்ம அதை கன்சீவ் பண்ணோம். ஒரு பிள்ளையை வந்து இந்த கருவுல கொண்டு வர மாதிரி அது வந்து நம்ம வந்து கன்சீவ் பண்ணோம். அதான் பெருக. ஓ, இது சூப்பரான ஐடியா. டைனா இஸ் பவர்ஃபுல். சார் நான் வரேன் சார், நான் வந்து 3880 தான். எவ்வளவோ நம்ம செஞ்சுட்டோம். அந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்க வரீங்களே, அப்ப நீங்க அக்செப்டட் இன் யோர் கட் லெவல். உங்க கருவுல இந்த ஒரு பேபி இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த ஐடியா கொண்டு போயிட்டீங்க, உள்ளுக்கு ஆழமா கொண்டு போயிட்டீங்க. அதுக்கு தான் தட்ஸ் வாட் ஹேப்பன் டு ஜே.கே. ரோலிங். அவளால வந்து 4000 அவங்க ரெண்டல் கூட கட்டுறதுக்கு காசு இல்லை, பிள்ளைய பேபி பார்க்கறதுக்கு டைம் இல்லை. ஆனா ஐடியா வந்துருச்சு. ஹாரி பாட்டர்னு ஒரு ஐடியா வந்துருச்சு அவளுக்கு. ஆனா அவளுக்கு வந்து பிள்ளை இருக்கு, சிங்கிள் மாத சமம். அப்ப ஃப்ரெண்ட கேட்டா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா அப்படின்னு. என்னன்னு, எனக்கு வந்து இந்த மாசம் ரெண்டல் எனக்கு கட்டிடு, என் பிள்ளைய என் பார்த்துக்கோ, நீ 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் 4 மாசம் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. அவ அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆழமா உட்காந்து யோசி மாத்தி யோசி ரூம் போட்டு யோசிச்சாதான் ஹாரி பாட்டர் வந்துச்சு. And she became much richer than even the Queen of England சொன்னாங்க. And she became even poorer now. And the billionaire listen because she donated a lot of money to poor people. வாய்ப்பு வந்துச்சு, பவுச்சா. அந்த வாய்ப்பு மூலமா அவ்வளவு என்ரிச் பண்ணா, பல பேரும் என்ரிச் பண்ணா, and she became a billionaire. நம்ம என்ன செய்யறோம்? பிரபஞ்சம் அந்த வாய்ப்பு கொடுக்குற இடத்துல நம்ம வந்து அதை நம்ம பல இதுல பார்த்துட்டு இருக்கோம், பழையசா பார்த்துக்கிட்டு இருக்கோம். பழைய குருடி கதவை தொடடி. பழைய குருடி வந்து கதவை தொடடி வச்சுங்களா, அவன் பழசா சொல்லிட்டு இருப்பா, பழசா பேசிட்டு இருப்பா, அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இருப்போம். And that is what's happening to Malaysian Indians, guys. So இப்ப நம்ம என்ன செய்யணும்? இது நல்ல சூப்பரான வாய்ப்பு. இது புது வருஷம். போன வாய்ப்பு எங்களுக்கு வர நேரத்தில் நான் 6ஆம் தேதி 1ஆம் மாசம் 2018 ஆரம்பிச்சோம். அங்கதான் நாங்க முடிவு எடுத்தோம். அதனாலதான் நான் எப்பயும் வந்து இந்த மாதிரி கேமுக்கு வந்தேன்னா, ஹனிமூன், ஒரு ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிட்டோம், ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்துட்டோம், 10 வருஷமா கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கலாம். ஆனா ஒரு ஹனிமூன் பீரியட் ஏன் கொடுக்குறாங்கன்னா, அந்த ஹனிமூன்ல தான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை வரப்போகுது, எல்லாத்துக்கும் தெரியும்.
எனி பார்ட்னர்ஷிப், நீ வந்து ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு குடும்பத்துல இருந்து வர, நீ கல்யாணம் பண்ணி இன்னொரு குடும்பத்துல இருந்து வர, நான் அந்த இங்க வந்து ஒன்னா இருக்க பாக்குறோம். உன்னோட மைண்ட் செட் வேற மாதிரி, என்னோட மைண்ட் செட் வேற மாதிரி. உனக்கு ஒரு ஈகோ இருக்கும், எனக்கு ஒரு ஈகோ இருக்கும். அது நான் வந்து எப்படி ஒரு டீம் ஃபார்ம் பண்றதுன்னு அதை சொல்லிக் கொடுப்பேன். இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாத்தையும் ஃபார்மிங் ஆஃப் டீம்னு. ஸோ முதல் லெவல ஃபார்மேஷன் சொல்லுவாங்க, அந்த டீம் உருவாக்குறது. அப்ப அவன் ஒரு மைண்ட் செட், இவன் ஒரு மைண்ட் செட். அந்த அங்க நிறைய பாலிடிக்ஸ் எல்லாம் இருக்கும். அது 2வது சைட்ல வரும் பாலிடிக்ஸ். டீம் செட் பண்றதுக்கே அது ஒரு சிஸ்டம் தான். அப்புறம் அப்பதான் வந்து அந்த வந்த டீம்ல வந்து இவன் அவனை சொல்லுவான், நான் வரமாட்டேன், அவன் மூஞ்சி இருந்தா நான் வரமாட்டேன், அப்படி இப்படின்னு சொல்லுவானுங்க. அதெல்லாம் போயிட்டு கழிச்சு கூட்டி கழிச்சு போட்டா கடைசியில 2 பேர் நிக்கிறானுங்களே, அதுதான் வந்து ரெசிடியூல் லீடர். அதான் ரெசிடியூல் இன்கம். நான் பல பேருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தேன். 6 பேர் சொன்னாங்க நான் வந்து ப்ராடக்ட் சாப்பிட தான் போறேன் அப்படின்னு. சரி, வெரி குட். 3 பேர் சொன்னாங்க நான் வந்து ரிட்டெயில் பண்ண போறேன்னு. வெரி குட். அதுல வந்து 2 பேர் சீரியஸா சொன்னாங்க. இப்ப எனக்கு வந்து போன ட்ரிப்ல வந்து எனக்கு 9 பேர் சீரியஸா சொன்னாங்க. சீரியஸா செஞ்சாங்க. யார் ஒருத்தங்க சீரியஸா செஞ்சாங்களா, நான் அவங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஓ நீ இப்ப செஞ்சுட்டியா, எவ்வளவு செய்ய போற, எவ்வளவு வால்யூம், அதெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன். ஏன்னா அவன் சீரியஸா செய்யறான், நான் சீரியஸா செய்யறேன். நான் என் வேலையை செய்வேன். அவங்க என்னை கூப்பிட்டாங்களா, ப்ராப்ளம் இருந்தாங்களா, நான் போன் எடுப்பேன். நீ எப்படி செய்யற, அது செய்யற, அது என் வேலையே இல்லை. பிகாஸ் இட்ஸ் யோர் பிசினஸ். இண்டிபெண்டன்ட் பிசினஸ் ஓனர் ஒர்க்கிங் இன்டர்டிபெண்டன்ட்லி. ரஜினிகாந்த் கமலா கூப்பிட்டு வந்து நீங்க சார் நீங்க எத்தனை படம் செய்றீங்க, நான் எப்படி அப்படியே கேட்க மாட்டாங்க. அந்த படம் செய்யற நேரத்தில் ஏதாவது பிரச்சனை கண்டிப்பா அவர் கமலா கூப்பிடுவாரு. சார் இப்படி செய்ய சொல்றாங்க, என்ன சார் செய்யறது அப்படின்னு. அப்ப கமல் என்ன சொன்னாரு, நம்ம 2 பேரும் சேர்ந்து செஞ்சோமா ப்ரொடியூசர் தான் காசு நிறைய செய்வாங்க, நம்மளை பாய்ச்சிட்டுவாங்க. அந்த மாதிரிதான் சிவாஜிக்கும் எம்ஜிஆர் நடந்துச்சு. நம்ம அந்த தப்பு திருப்பி பண்ணக்கூடாது. நீ தனியா போ, நான் தனியா போறேன். அது அப்ப ரஜினி கொடுத்த ஐடியானால தான் அவங்க தனியா போனாங்க. அதுதான் வந்து பார்ட்னர்ஷிப், அதான் ஃப்ரெண்ட்ஷிப். என்னால நீ வாழணும், உன்னால நான் வாழணும். அப்ப நம்மளுக்கு வேண்டியது வந்து இந்த 2 பேர் வந்து உட்காந்துட்டாங்கன்னா அது காயத்ரி ஆயிரும். அதான் 3 யூன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. 3 யூன், that means 3 unity, trinity. Once you already got the 3 yun, that means you are powerful, you want the business seriously. Now I got, say suppose I got R1 here, make it some seriously. I got Nathan decide seriously, means I got my triangle ready, I got my Gayatri ready. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இந்த பக்கம் காயத்ரி, இந்த பக்கம் காயத்ரி, இந்த பக்கம் காயத்ரி அப்படியே படிச்சுட்டு போவோம். அப்படிதான் எனக்கு வந்து 66,000 மெம்பர்ஸ் வந்தாங்க. 2 வருஷத்துல என்னோட வாழ்க்கை மாதிரி அமைச்சிட்டேன். நான் ஹேரி டெப்போட நேற்று நான் வந்து 3 ஹவருக்கு பேசுறது தான் சொன்னேன். நோபடி சோ. நாங்க 2017 வந்து அக்டோபர் மாசம் எங்களை லைசன்ஸ் வந்துச்சு மலேசியால. அப்ப வந்து நாங்க டீம்ல அப்பதான் வருது எல்லாமே. அப்பதான் அவங்க வேற பாத்துல இருந்து வந்தாங்க, இவங்க வேற பாத்துல வந்தாங்க. காஃபூன்னு சொல்றாங்களே, பிரெஞ்சு வார்த்தை காஃபூனா 4 different corners of the world. காஃபூ. அப்ப 4 கார்னர்ஸ்ல வந்துட்டு, அப்ப இங்க வந்து இவருக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும், இவருக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும், இவருக்கு ஒரு ஈகோ இருக்கும். அப்படி எப்படி நாங்க ஒன்னா வேலை செய்ய முடியும்? அப்ப டைம் எடுக்குமே. அப்ப அக்டோபர், நவம்பர், அப்புறம் ஜனவரி தான் நாங்க எல்லாமே ஒரு ஐடியாவுக்கு வந்து அப்பதான் சிஸ்டம் கொண்டு வந்து சிஸ்டமுக்கு ஒரு உயிர் கொடுத்து அப்ப ஜேபில தான் நாங்க ஆரம்பிச்சோம். என்னைக்கு நீங்க கீழே சவுத்ல ஆரம்பிச்சீங்களா, நார்த்துக்கு பவர்ஃபுல்லா போலாம். அதான் தட்சிணாமூர்த்தின்றாங்க. தட்சிணா மீன்ஸ் சவுத். ஸோ அது நான் வந்து பிரபஞ்சத்தை வந்து அதெல்லாம் கேட்கல. எந்த டைம்ல செய்யணும் அதெல்லாம் கேட்கவே இல்லை. ஒன்ஸ் நீங்க வந்து இயற்கையோட இறைவனோட ஐக்கியம் ஆயிட்டீங்களா, they will give you the right time and right place. அப்ப நான் வந்து 6ஆம் தேதி செஞ்சேன்னா அப்புறம் வந்து ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு என்கிட்ட, அதான் சார் நீங்க உடிச்சிட்டு வரீங்கன்னு. ஏன்னு சொன்னேன். சுக்கரன் சார். சுக்கரன் சார் அப்படின்னு. ஆமா வாங்க. அப்புறம் ஐ மீன் ஸ்டடிட் அபவுட் சுக்கரன். யாராவது இந்த மாதிரி சொன்னாங்களா, ஐ கோன் கூகுள், ஐ கோன் ஸ்டடி, ஐ கோன் டேக் புக்ஸ், ஐ ஸ்டடி ஆஃப் தி ஓ யா சுக்கரன் சோ பவர்ஃபுல். அப்படிதான் நான் கத்துக்குவேன் என்னோட இது. இட்ஸ் நாட் தட் ஐ எம் சூப்பர் டூப்பர் குட், ஐ எம் லேர்னிங் கைஸ், எவ்ரி டே வி ஆர் லேர்னிங். அப்ப இந்த வாட்டி வந்து நாங்க 4ஆம் தேதி வைக்கிறது. அப்ப சொன்னார் 4ஆம் தேதி டூ ஷார்ட் சார், நாங்களாம் இப்ப ஒரு முடிவு கொண்டோம் 18ஆம் தேதி வைக்கலான்னு. ஐ சே வெரி குட். 9 ஓகே, 6க்கு முடிஞ்ச 9 தானே. அண்ட் 9 இஸ் செலஸ்டியல் எனர்ஜி, வெரி பவர்ஃபுல் கைஸ். நீங்களாம் வந்து ஒன்னே ஒன்று தான் நம்ம செய்யணும். நீங்க 14 பேர் இருக்கீங்களோ, ஒரு ஆள் இருக்கீங்களோ, 4 பேர் இருக்கீங்களோ, everybody let's turn to JB. And when I told Mr. Harry we are going to do this, he said why not you open up to everybody, road to Dynas, we have, I said that's fantastic. ஏன்னா இங்க வந்து நம்ம முடிவு எடுத்தோம் நோ டீம்ஸ், இந்த டீம் அந்த டீம் தான், அது வந்து இப்போ பிரச்சனை வரும். நாங்க வந்து டைனஸ் ஃபேமிலி மலேசியா. அப்ப டைனஸ் ஃபேமிலி மலேசியாவில் வந்து இப்ப நாங்க என்ன எதிர்பார்க்கறோம்னா, இப்ப எங்க மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஆளு பிலாசபர்ஸ்லாம் என்ன பார்க்கணுமா, மலேசியா வந்து இஸ் கோயிங் டு கோ பேக் டு த 1970s. திருப்பி மறுபடியும் அந்த மாதிரி போறதுக்கு
இப்போ வந்துகிட்டு இருக்கு. அது டிக்டாக் நன்றி சொல்லணும், ஆல் த ஆன்லைன் நம்ம நன்றி சொல்லணும். எவ்ரிபடி வில் கோ டு எவ்ரிதிங், எவ்ரிபடி வில் அப்ரிஷியேட் எவ்ரி ரிலிஜன். அது வருது, வந்துகிட்டு இருக்கு, வந்துருச்சு. அப்ப இப்ப வந்து நீங்க டிக்டாக்ல மலாயில பேசுறீங்களா? நான் இன்னும் மலாயில கூட இன்னும் பேசல, நான் பாட்டு போறேன் நான் வந்துடுறாங்க. ஆனா ஒருத்தர் அன்னைக்கு சொன்னாரு, டிக்டாக்ல ரேடியோல சொல்லிட்டு இருந்தாரு, நீங்க மலாயில பேசுறீங்களா, எல்லாம் வந்து பாக்குறாங்க, எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க, எல்லாம் இது பண்றாங்க. தட் மீன்ஸ் தட் பேரியர்ஸ் broken guys. முந்தி நாங்க அப்படி இருந்தோம், இது மறுபடியும் வந்துருச்சு. தட்ஸ் why I was able to do training in Felda. கம்பத்துல போயிட்டு மலாயில ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. லங்காவில போய் பியோர் மலையிலேஸ்க்கு 300 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. அப்புறம் இங்க வந்து டமான் சார மலாய்க்காரங்களுக்கு டீம் கொடுத்துருக்கேன். அவங்களாம் வான்ஸ் நம்ம மேல போய் பேசிட்டோமா நம்ம இதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க, நம்ம தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனாலதான் நம்ம தமிழ் வந்து தமிழாக தான் இருக்கிறோம், சீனா வந்து சீனா இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கவே கூடாது. என்னோட நீங்க பாத்தீங்களா, அவள மிக்ஸ் ஆஃப் எவ்ரி திங் கைஸ். ஸோ இப்ப நீங்க வந்து இந்த எனர்ஜி வெரி பவர்ஃபுல். இன்னைக்கு 14 பேர் வந்துட்டோம், சூப்பர், எனக்கு ஐம் வெரி ஹாப்பி. அப்பதான் that means the momentum is picking guys. அப்ப நான் இதுல வந்து I'm going to call one person to share. இவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவர் வருவாருன்னு. நான் அவர் பத்தி மறந்தே போயிட்டேன். திடீர்னு வந்து நான் வந்து எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணிட்டேன். யோகேஷ் ரீச்னு அங்க ஒரு பேர் என்னோட வாட்ஸ்அப்ல இருந்துச்சு. இந்த பேர் நான் பார்த்தது இல்லையா, ஒரு லேடி அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் நான் மெசேஜ் அனுப்பிவிட்டேன். அப்புறம் பார்த்தேன், சார் தேங்க்யூ சார், ஐ எம் நவ் ஒர்க்கிங் இன் ஜேபி சார் அப்படின்னாரு. ஒர்க்கிங் இன் ஜேபி அப்படின்னு மெசேஜ் அனுப்பிடுங்க டேக்ஸ். அப்பயும் கூட எனக்கு காயா லேடியா கூட தெரியல. ஐ சே பை தி வே கேன் ஐ நோ ஹூ இஸ் திஸ் ப்ளீஸ் அப்படின்னு. அப்புறம் அவர் பேர் சொன்னாரு, ஓய் நீங்களா? ஆமா சார், நான் திருப்பி நான் கேட்டேன், கேரளா தான் வேலை செய்யுங்க. இல்லை சார், திருப்பி போயிட்டாங்க, இப்போ அங்கேருந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், நீங்க விதை எங்க போடலாம், ஆனா மரம் வேற எங்கேயாவது வரும். இங்கதான் வரணும்னு இல்லை, இங்கதான் வரணும்னு இல்லை. அப்புறம் நான் சொன்னேன், சரி சார், நாங்க ஜேபியில் அங்க இருக்கு, நீங்க போய் பாருங்க, அவங்க போய் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க செய்யுங்க. அப்புறம் மோகன் பார்த்தாரு, சூப்பரா செய்யறாரு. ஓகே, கேன் ஐ ஹேவ் மிஸ்டர் லோகேஷ் ப்ளீஸ்? ஓகே லோகேஷ், நான் வந்து உங்களை வந்து என்னங்கிறேன், கோர்ஸ் ஆக்குறேன். வெயிட் வேஸ் லோகேஷ் வந்து தூக்குனேன். ஓகே கை வெயிடா. ஓகே, நான் வந்து உங்களை கோஹோஸ் ஆக்குறேன். கோஹோஸ். Oh, upon you must make him co-host lah. Upon, wait, let me get back my host first. Give me a minute, After I make you back host, upon. Okay, sir. Ninga co-host. Video on Monday. Okay, good. பேசலாம் சார். வணக்கம் டாக்டர்மா. வணக்கம். ஓகே, இந்த டீம்ல இருக்கிற இந்த 14 பேருக்கும் வெற்றி நமக்கே வெற்றி நிச்சயம். ஓகே, இவ்வளவு நேரம் வந்து நீங்க ஷேர் பண்ணது எல்லாமே திடீர்னு என்னோட வாழ்க்கையில ஒரு ஒரு அதிசயம்னு சொல்லலாம் டாக்டர்மா. இன்னைக்கு வந்து நீங்க உங்க மூலியமா இந்த வாய்ப்பு எனக்கு திரும்ப கிடைச்சிச்சு. நீங்க சொன்ன மாதிரி இட்ஸ் வண்டர்ஃபுல். எல்லாமே வந்து இந்த பிரபஞ்சம் வந்து இன்னைக்கு எனக்கு ஒரு பாதையை வகுத்து இன்னைக்கு வண்டர்ஃபுல்லா போயிட்டு இருக்குது. டெஃபினெட்லி 100% ஜேபி வந்து இன்னும் சிறிய காலகட்டத்துல பயங்கரமா முழுத்த பண்ணும். அந்த ஒரு சீரியஸ்னஸ் எனக்கு இருக்குது, அந்த ஒரு உற்சாகம் எனக்கு இருக்குது. ஏன்னு நான் சொல்றேன்னா, ஜாயின் பண்ணி இதோட ஒரு ஃபியூ டேஸ் தான் ஆச்சு. நாளைக்கு இஸ் அ லேபர் டே, அதாவது பப்ளிக் ஹாலிடே. ஓகே, நாளைக்கு ஆல்மோஸ்ட் வந்து பங்களாதேஷ் பீப்புள் 3, மியான்மர் பீப்புள் 2, மலேசியன் ஆல்சோ 5. அதுல லேடி காயெல்லாம் இருக்காங்க. எல்லா அப்பாயின்மெண்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நாளைக்கு மிஸ்டர் மோகன் வராரு. இட்ஸ் வண்டர்ஃபுல். நீங்க சொன்ன மாதிரி ஸ்டார்ட் லோக்கல் கோ குளோபல். இந்த தடவை ஒரு பெரிய ஒரு முழுத்தோ ஜேபி இருக்குங்க சார். அதனால நீங்க இவ்வளவு நேரம் பேசின விஷயம் எல்லாமே இப்ப எனக்குள்ளார நடந்துகிட்டு இருக்கு. ஐ எம் வெரி சீரியஸ் நவ். ஓகே, நான் வந்து ஒண்ணு நினைக்கிறதுக்குள்ளார இந்த பிரபஞ்சம் வந்து இப்ப ரைட்டான பீப்புள் எல்லாத்தையுமே கொண்டுட்டு வந்து சேர்ப்பாங்கன்ற அந்த முழுமையான நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால கண்டிப்பா நீங்க 18ஆம் தேதி வாங்க. இதுக்கு அடுத்து ஜேபியை ஒரு முழுத்து பண்ணுவோம் டாக்டர்மா. அதுதான் என்னோட எல்லாம் கத்துக்கிட்ட விஷயம் எல்லாத்தையும் நான் இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்றேன். சூப்பரா நடக்குது. அதுதான். வெரி குட். வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ so much. And Logesh, and
ஏன்னா யாராரு எங்கெங்க போனோம், யாராரு எப்படி எப்படி வரணும், இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் என்று சொல்லுவாங்க. அப்ப நீங்க வந்து முடிவு எடுத்துட்டோன்னே அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தேடி வந்து கண்டுபிடிச்சு அதுதான் உங்களுக்கு அந்த ஐடியா கொடுக்குது. ஒரு ஆள் மூலமா உங்களை பேச வைக்குது. ஓகே, சோ இந்த இந்த மைண்ட் செட் நம்ம வரணும் முத. அப்புறம் எவ்ரிபடி நீட்ஸ் டு earn. சோ நம்ம பயப்படக்கூடாது. ஓகேங்களா? சோ அதெல்லாம் நான் அப்புறம் பேச போறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். வெற்றி நமக்கு வெற்றிச்சோம். சந்திப்போம், சிந்திப்போம், சாதிப்போம், ஒரு பெரிய கொளுத்துவோம் ஜேபியா. ஓகேங்களா? கண்டிப்பா. ஓகே ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஓகே, சோ கைஸ், வாட் யூ சேட்? சாரி, நான் என்ன கோர்ஸா கொடுக்குறேன். ஓகே, ஆல்ரைட், சம்திங் ஜாம்ட் ஆயிடுச்சு. இன்னும் தானே நீங்க உங்க இது ஆஃப் பண்ணிருங்க சார். ஓகே, நான் ஓகே. சோ கைஸ், இதே ரீதியில முத நீங்க முடிவெடுங்களேன். நாம அந்த பாட்டு படையப்பா வந்து நான் அப்பப்ப கூகுள் பண்ணி நம்ம செக் பண்ணுமா நமக்கு ஆன்சர் வந்துடும். வார்த்தை படையப்பானாலே 1 with 6 sense, ஆறாம் 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 அறிவுன்னு சொல்றோம்ல, 7ஆம் அறிவுன்னு சொல்றோம். ஆனா 7ஆம் வருதுன்னு 6க்கு மேல போகணும். இதான் 6. ஓகே, இந்த 6 தான் இங்க. ஸோ அன்னைக்கு வந்து 369 பத்தி நான் எழுதுற நேரத்துல அதுல நீங்க எழுதுன்னு பாத்தீங்கன்னா அது ஓம் மாரி வருது. 3 பாடி 6 and then 9. அது அந்த ஓம் எழுத்துலயே இருக்கு அந்த 369. அப்ப 6 ரொம்ப முக்கியம். அப்ப அதான் கமால வந்து விக்ரம் படம் முடிஞ்சோன்னு அவர் கேட்டாரு, மனசுன்னு சொல்றோம், நம்ம எங்க மனசு இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா இந்த விக்ரம் படத்துக்கு அப்புறம் தான் நானே இந்த மனசு எங்க இருக்கு அப்படின்னு. எங்க சார் இருக்குன்னு கேட்டாங்க. இதான் மனசு. மானானா MANA, மானா. அந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன். மானா ஹிமாலயஸ்ல டாப்ல அங்க ஒரு இடம் இருக்கு மானான்னு. அங்க இருந்து நீங்க வந்து கைலாசத்தை பார்க்கலாம். மானாலதான் இதுக்கு மேல இருக்கு, கேதார்நாத்துக்கு மேல இருக்கு. கேதார்நாத் வந்து சிவனோட சொல்றாங்க. அப்ப அங்க வந்து மானால என்ன நினைச்சுன்னா, அந்த காலத்துல வந்து ஒரு திருடனை, வால்மீகின்னு ஒரு திருடன், என்ன மாதிரி திருடன், இந்த ஹிந்தி படம் தான் பாப்பீங்களே, அந்த ஆளுங்க வந்து கல்யாணம் வந்து ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு போவாங்க. அவங்க எல்லாம் குதிரையில வந்து அறத்தை திருடு போயிருவாங்க. அந்த மாதிரி திருடர் தான் வால்மீகி. யாரு வால்மீகி? ராமாயணம் எழுதுனவர். அப்ப அவரை வந்து ஒரு குகையில உட்கார வச்சுட்டு இருந்தாங்க வால்மீகி. இன்னொரு குகையில, அந்த குகைக்கெல்லாம் நான் போனேன். இன்னொரு குகையில வந்து கணேஷா வந்து கணேசான்னு சொல்றேன்ல, நம்ம கணபதி, அவரு வந்து ஒரு தும்பிக்கையை உடைச்சிட்டு அவரு ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காரு. இன்னொரு குகையில, ஒரு குகையில வந்து வால்மீகி, இன்னொரு குகையில அவரு உட்கார்ந்து இருந்தாரு. அதுக்கு மேல ஒரு குகையில வந்து சரஸ்வதி உட்கார்ந்தாங்க, இந்த எனர்ஜி ஆஃப் சரஸ்வதி. அப்ப அவங்க அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணி இவருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போய் அப்புறம் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கீழே வந்துச்சு. தட்ஸ் ஹவ் ராமாயணா கேம் கைஸ். அந்த ஸ்டோரி ஆஃப் ராமாயணா. ராமாயணா எழுதுற நேரத்துல அங்க அந்த ராமாயணா வந்து நடக்குது அங்க. பட் இவங்க அங்க எழுதிக்கிட்டு இருக்காங்க. எவ்ரிதிங் ஹேப்பன் அட் த டைம் கைஸ், வெரி பவர்ஃபுல். அப்புறம் நீங்க பாத்தீங்களா, நான் 4 இடத்துக்கு போனேன். ஹிமாலயஸ்ல 4 இடம் இருக்கு, கத்ன்னுவாங்க. நீங்க ஹரித்வார் போயிங்க, அங்க போயிட்டு 4 இடத்துக்கு போலாம். ஒண்ணு வந்து யமுனோத்திரி, கங்கோத்ரி, எங்க கங்கா ஆரம்பிக்குதோ அது ஆரம்பிக்கிறத சுட்டாதான் ஒரு ஸ்னோ விழுவோம், சுட்டா விழுவோம். அப்ப நம்ம வந்து செய்வோம், இப்ப பிசினஸ் செஞ்சா கொஞ்சம் பேர் தான் வராங்க, சுட்டா வருது அப்படின்னு நான் கவலைப்படக்கூடாது. ஏன்னா அந்த சொட்டு நாங்க பார்த்தோம். அந்த சொட்டு அப்படியே அவங்க ஒரு அணை கட்டி அதுலதான் கோயில் கட்டியிருக்காங்க அங்க கங்கோத்ரின்னு. ஆனா அது அப்படியே வந்து எவலான்ச் மாரி வந்துட்டு பெரிய ஆறா வந்துட்டு கீழே ஆறா ஓடுது கங்காவா. அப்ப இன்னைக்கு நீங்க வந்து சுட்டா ஆரம்பிக்கிறீங்களோ கவலைப்படாதீங்க, அது பெருசா கங்காவா போதும். நீங்க மனசை உறுதியா வச்சுக்கணும். கச்சி லாம ஜரி, சிக்கி லாம ஜரி பஸ்ஸானுவாங்க இல்ல, சிக்கி லாம ஜரி புக்கிட். அப்ப நான் இன்னைக்கு சிறுதா செய்வேன், நான் அது பெருசா போது அந்த நம்பிக்கை உங்களுக்கு வரும். இன்னொரு இடத்துக்கு போனா யமுனோத்திரி, அங்கதான் யமுனா ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்ப அங்கேயும் அப்படிதான் சுட்டா விழுந்து அங்க ஒரு கோயில் கட்டி அப்படியே அழகா வந்துச்சு. அடுத்துதான் கேதார்நாத்துக்கு போறதுக்கு வந்து ஹெலிகாப்டர்ல போறணும். அப்புறம் பத்ரிநாத். இந்த 4 இது இருந்துச்சு. நான் என்ன அதுல 4 இது கத்துக்கிட்டேன்னா, இந்த 4 பவர் தான் நம்மளோட பவர். எல்லாம் இந்த 4 powers our powers guys. அது வந்து அங்க இயற்கையா காமிச்சிருக்காங்க. அது நம்மளோட பவர். இந்த 4 பவர், இந்த 4 பவர் என்ன பவர் நம்மளுக்கு?
நம்மளுக்கு நம்மளோட சக்தியை நம்ம உணரணும். கங்கையை போல அந்த எனர்ஜி நம்மளுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு, ஃப்ளோ பண்ணிக்கிட்டே இருக்கு. அதான் வாட்டர். அதான் ப்ரூஸ் லீ சொல்றாரு, பி லைக் வாட்டர் மை ஃப்ரெண்ட், பி லைக் வாட்டர் மை ஃப்ரெண்ட். கங்கேஸ்வரான்னு. ஓகே, தண்ணி போல அப்பதான் உங்களோட பேச்சுலாம் பவர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்க அந்த அப்படியே ஃப்ளோ பண்ண விடுறீங்க. ஸ்வாரா, அதான் மலாக்கார ஸ்வாரான்றான். வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப அந்த எனர்ஜி ஃப்ளோ பண்ணிட்டு இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட நீங்க பயப்பட தேவையில்ல, என்ன பேச போறீங்க, எப்படி பேச போறீங்க, எங்க பேச போறீங்கன்னு. வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப ஃப்ளோ லைக் வாட்டர் மை ஃப்ரெண்ட், ஃப்ளோ லைக் வாட்டர்னா ப்ரூஸ் லீ. அப்ப அடுத்தது யமுனா. யமுனா அது இசி எனக்கு எனக்கு இந்த எனர்ஜிலாம் வந்துருச்சு, எனக்கு அழகா ஃப்ளோ பண்ணுது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சாந்தம் வரும். வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் அந்த எனர்ஜி வச்சு நான் என்ன செய்ய முடியும்? அப்பதான் நம்ம தாட்ஸ் நம்ம கையில கொண்டு வரணும். The only person can control your thoughts is you yourself as Shiva. You yourself as Shiva. Shiva na C na silent. Va na என்னோட pass. The word va is pass. என்னோட முடிஞ்ச காலம். அதான் என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். இவன் அது சொல்லிட்டான், அவன் என்ன சொல்லிட்டான், இவன் இப்படி சொல்லிட்டான் அப்படின்னு அதான் என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கும். பழைய குடி கதவு தொரடி. தமிழ் படத்தை பார்த்துருப்பீங்க, பழைய படத்தெல்லாம். ஹீரோ ஏதாவது சேஃப் பார்ப்பாங்க, அப்புறம் இந்த பக்கம் ஒருத்தர் கருப்பா பேசுவான், ஒருத்தர் பக்கம் வெள்ளையா பேசுவான். அந்த வெள்ளையா பேசுற சோல், கருப்பா பேசுற அவனோட பழைய மனசு. இதான் பழைய படத்துல பார்ப்போம். அப்புறம் இது ஷேக்ஸ்பியர் அழகா சொன்னாரு, conviction and convulsion. Conviction means your heart says you can do it. Convulsion, your past says you cannot do it. Conviction and convulsion, to be or not to be. அப்ப இதான் நம்ம மைண்ட்ல ஒப்பியும் ஓடிக்கிட்டே இருக்கும். to be or not to be, to do or not to do. இந்த மாதிரி நம்ம ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா அது சஞ்சல். குதிரை போல மைண்ட் ஓடிக்கிட்டு இருக்கும், குரங்கு போல ஓடிக்கிட்டு இருக்கும். சஞ்சல் மானகுரு. சஞ்சல் மானகுருன்னு என்ன தெரியுங்களா? சஞ்சலா என் மைண்ட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, குருவே என்னைய காம் பண்ண அப்படின்னா நம்ம என்னோட சோலை கேட்கிறேன். நான் வெளியே ஒரு ஆள குருவை கேட்கல. குரு அந்த இருட்டு வெளிச்சம் எனக்குள்ள இருக்கு, அதுக்கு நான் கேட்கிறேன் சஞ்சல் மானகுரு மானஸ்வர வேணும். So I must ask the soul in me to come and calm me. அப்ப நீங்க தானே செய்ய முடியும், யாரும் உங்களுக்கு செய்யப்படுது இல்லையா? இந்த காலகட்டத்துல தியானம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். தட்ஸ் வை இது நாங்க தான் பேச முடியும். தியானம்னா அந்த வார்த்தை டைனேஸ்ன்றாங்களே, டைனேஸ் அந்த வார்த்தையை நான் ஏதாவது ஒண்ணு செஞ்சேன்னா ஐ மஸ்ட் அக்செப்ட் திஸ். இதை நான் செய்யணுமா செய்யக்கூடாதா? நான் இப்பதான் அங்கேருந்து வந்தேன், நல்லா செஞ்சுட்டு வந்துட்டோம், நான் ஏன் திருப்பி போய் இதுல வந்துக்கிட்டு திருப்பி போய் மாடிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு திருப்பி அதே கூட்டம் அதே மாடிக்கிட்டு I can go and write books, I can do so many things. Why? But the universe directed me, guided me. Okay, go. A lot of people still need this. இந்த வாய்ப்பு ரொம்ப பேர் தேவைப்படுது. நீ அவங்க கூட வேலை செஞ்சிருக்க. 2017 என்னோட முதல் செல்ஃபி, நேற்று படத்துல போட்ட முதல் செல்ஃபி I took with Harry was in Genting Highlands when they got the product ஓட அவார்ட் கொடுத்தாருங்களா Genting Highlands. அதான் somewhere in அப்ப நான் ட்ரைனிங் முடிச்சுட்டு I was talking to ஒரு குரூப் ஆஃப் இந்தியன்ஸுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்துட்டு அங்கதான் நான் சொன்னேன் அவங்ககிட்ட, ஸ்பீட் இஸ் தி நியூ கரன்சி ஆஃப் பிசினஸ்னு. அதான் என் டாக்கே. அதை டாக் கொடுத்துட்டு வைஃப்லாம் போயிட்டாங்க, எல்லாமே போயிட்டாங்க கெந்திங்க்கு. நான் அப்பயே வேணும் ஜாயின் தான் இன் கெந்திங் ஐலண்ட். அப்ப அங்கதான் நான் அவர் கூட செல்ஃபி எடுத்தேன். அப்ப அந்த படம் தான் நான் நேற்று கூட போட்டிருந்தேன். அப்ப 7 வருஷமா அவங்க கூட நான் ஃப்ரெண்ட் பண்ணியிருக்கேன். நல்லது கெட்டதான் எனக்கு தெரியும். ஸோ இஃப் ஹி இஸ் ரன்னிங் த கம்பெனி தட் மீன்ஸ் தேர்ஸ் சம்திங் தேட். தென் நான் கோச்சாடியை கால் பண்ணிட்டு அப்புறம் இவரை கால் பண்ணிட்டு அப்புறம் தான் நான் ஒரு முடிவு எடுத்தேன். இந்த முடிவு என் ஃபேமிலிக்குள்ள சேர்ந்து கலந்துட்டு நாங்கள் அந்த முடிவு எடுத்தோம். பட் நான் உடனே போக முடியாது, உடனே ஆளுங்க பேச முடியாது. நான் கிக் அரவுண்ட் சொல்லுவாங்க. If an idea comes to you, you must kick around the idea. Play with the idea. உங்களால சந்தோஷமா ஹாப்பியா செய்ய முடியும்னா டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் இந்த ஐடியா. எந்த ஒரு காரியம் உங்களால சந்தோஷமா செய்ய முடியாட்டியும் செய்யாதீங்க. யாருக்காக செய்யாதீங்க, மேல ஒழுங்காகவும் செய்யாதீங்க, கீழே ஒழுங்காகவும் செய்யாதீங்க. உங்களுக்காக நீங்க செய்யுங்க. அன்னைக்கு தான் நம்மளுக்கு ஜெயம். நான் எனக்காக நான் செய்ய போறேன். Then only the universe can help you. The universe can help you. அப்ப எப்படி நீங்க இதை பாக்குறோம்னா பர்சனலைஸ். இப்ப இந்த சிவன் இப்படி இருப்பாங்க, அதெல்லாம் அப்படி இருக்காங்கன்னா there is actually no picture of them, no nothing of them. அந்த காலத்துல they ask us to personalize. உள்ள கொண்டு போக சொல்றாங்க. அப்ப நான் உள் மனதை கொண்டு வந்தேன்னா இந்த எனர்ஜிலாம் இப்படி என் கூட உள்ள வேலை செய்யணும், ஒரு பிக்சர் மேல எனக்கு கூட இருக்கும். That's why we ask you to do the I am so happy and excited. அது வெள்ளக்கார இன்ஃபர்மேஷன் என்ன வேணுமா சொல்லிக்கிட்டோம். நான் உள் வாங்காட்டியும் வெளியே வாங்க முடியாது. நான் உள் வாங்காட்டியும் வெளியே வாங்க முடியாது. I have to sell the guy inside me that this is a fantastic idea.
Who is the guy inside me? Proton, neutron, electron. 3 எனர்ஜி தானே, இது ஒரு எனர்ஜி தானே. புரோட்டான்னா ப்ரோட்டானிஷ். ப்ரோ மீன்ஸ் நிறைய இருக்கிறோம். ப்ரொஃபஸர், ஒருத்தர் ப்ரொஃபஸர் சொல்றோம். அப்புறம் வந்து ப்ரொஃபஸ்ன்றோம். ப்ரொஃபஸ்னா நிறைய பேசுறான் அப்படின்னா ப்ரொஃபஸ்ன்னுவாங்க. ப்ரோ மீன்ஸ் மெனி. அப்ப உள்ளக்குள்ள அந்த எனர்ஜி வந்து எவ்வளோ எனக்கு என்னமோ சாதிக்க முடியும், எவ்வளோ கொண்டு வர முடியும். டானிஷ், அதான் புரோட்டான். அதான் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜின்றாங்க. I got so much of energy in here. I can do this, I can do that, I can do so many things. இப்ப நான் மனசு வச்சேன்னா, நானும் ஒரு நடிகர் நான் சொன்னா, ரஜினிகாந்த் ஒரு நடிகர் முடியும், என்னால ஆக முடியாதா? அப்ப நான் மனசு வச்சுன்னா, நானும் ஒரு பாடகர்னா என்னால ஆக முடியுமே. இப்ப இந்த காலகட்டத்தில் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் காமிச்சிட்டாங்கல்ல, நாங்களாம் அப்ப நினைச்ச முடியாது அப்படின்னு. நாங்களாம் அப்ப நாதன் சார் நான் பாட்டு படிச்சேன் சார், நீங்க சுருதி எல்லாம் சரியில்லை, எனக்கு தெரிஞ்ச சுருதி வந்து கமலஹாசன் டாக்டர் தான். ஆனா இப்ப சின்ன பிள்ளை வந்து அப்படி சக்கப்போடு போடுது. பிகாஸ் அவங்க ஃபியர் உடைச்சிட்டாங்க, அவங்களே உடைச்சுக்கிட்டாங்க. யூடியூப்பை பார்த்து 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 அப்புறம் அப்பா அம்மா அந்த சிமுலேஷன் பண்ணி 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 அப்ப அவங்களே அவங்களுக்கு மாஸ்டர் ஆயிட்டாங்க. That is what's happening in AI world, guys, now. They don't need a guru, they don't need a master, because the master is talking to them, the guru is talking to them every day through YouTube. Paka 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 pata patiko paka paka patiko. அப்ப ரெண்டே தான். One, I make a decision, pata patiko. இதான் என் ஒய்ஃப், இவதான் என் பொண்டாட்டி நான் மனசு வச்சேன்னா அங்கே பத்திக்கும். சில பேர் வந்து இதுல இது இருக்காது அப்படி அப்படி நினைச்சேன்னா பார்க்க பார்க்க தான் பத்திக்கும். அதான் மலையில ஒரு பாட்டு கூட இருக்கு. ஓகே, புத்தே புத்தே பாவு wajah kesayangan hamba, sekali mata memandang hati tertawan, sekali mata memandang hati tertawan. ஒரு வாட்டி என் கண்ணு பார்த்துருச்சு, என்னோட இதயம் பத்திக்கிச்சு. அப்ப அந்த மாதிரி பத்துக்குச்சுன்னா it is coming from your heart, guys. ஏன் ரொம்ப பேருக்கு அந்த மாதிரி பத்துக்க மாட்டேங்குதுன்னா அவங்க வந்து இதையும் பாக்குறாங்க அதையும் பாக்குறாங்க. இப்ப நிறைய சாய்ஸ் இருக்கு, யங்ஸ்டர்ஸ்க்குலாம் நிறைய சாய்ஸ் இருக்கு. யூடியூப்ல பார்க்கலாம், ஃபேஸ்புக்ல பார்க்கலாம், டிக்டாக்ல பார்க்கலாம், நேரா வந்து பார்க்கலாம், அங்க வந்து பார்க்கலாம். எதுதான் எடுக்கிறது அப்படி முடிவு அதுதான் இப்ப டிப்ரெஷன்ல இருக்காங்க நிறைய பேர். அதே மாதிரி இப்ப கேரள வந்து நிறைய வாய்ப்பு எல்லாத்துக்கும் இருக்கு. பிட்காயின்ல காசு செய்யலாம், அந்த காசு செய்யலாம், அந்த கேஸ் செய்யலாம், ஃபாஸ்டா செய்யலாம், ஸ்லோவா செய்யலாம். நான் ஏன் இதுல வந்து கஷ்டப்படணும்? அந்த மாதிரி ஆளுங்க வராம இருக்காங்க. ஏன் வந்து இப்ப பிலிப்பீன்ஸ்லாம் வந்து வந்த வேகத்துல டைனஸ் செய்யுதுன்னா they go to the கிராமத்து சைட்டு, கிராமத்துக்கு போய் சேராங்க. கிராமத்துல வந்து அவனுக்கு ஒண்ணுமே இருக்காது, நிறைய காசு வச்சிருப்பான். அந்த காசு வச்சு என்ன செய்யணும்னு தெரியாது. that is why you see ஆப்பிரிக்கால கூட அவங்க கிராமத்து சைட் தான் போறாங்க. அப்ப நம்ம டவுன்ல இருந்துகிட்டு ஒண்ணு வந்து நம்ம டெய்லி போயிட்டு நம்ம மாரி ஆளை பார்த்துக்கிட்டு அவன்கிட்ட வந்து காலேஜ் சொல்ற சூப்பரான இதுன்னு. so what I do, let me tell you guys how I prospect people. நான் பார்த்தா பேசுவேன், யாரும் நான் பார்க்க மாட்டேன். என்னோட ஹார்ட் சொல்லிச்சுன்னா பேசுனா பேசுவேன். மத்தியானம் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு நாங்கள் சாப்பிட போனோம். அப்போ நான் வந்து நிறைய இப்போ ஏன்னா நான் இந்தியாவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுனால ஐ வில் ஃபோக்கஸ் ஃபார் இந்தியா ப்ராஸ்பெக்ட்ஸ். நிறைய ப்ராஸ்பெக்ட் எடுத்து வச்சுக்குவேன். அப்போ வந்து ஒருத்தர் கேட்ட உன் பேர் என்ன சாப்பிட்டு தம்பி? பாரட்னாரு. ஓ ஃபென்டாஸ்டிக், பேரே பாரட்டா இருக்கேன். ஆமாம் சார், நல்லா அழகாக ஹேண்ட்ஸமாக இருந்தான். அப்புறம் பாரட் எங்கேருந்து வரீங்க? தஞ்சாவூர்லேருந்து வந்தார். ஓ தஞ்சாவூரா, ஃபென்டாஸ்டிக், எனக்கு அந்த கோயிலுக்கு போகணும்னு ஆசை, ஒரு நாள் அங்கே போவோம் அப்படின்னு. கண்டிப்பா வாங்க சார், நான் போவோம் அப்படின்னு. What I am doing, it's not about collecting numbers, guys. It's not collecting names. It's building a relationship. எனக்கு வந்து 22 வயசுல எனக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா, you must be IR, not engineer, no. Instant relationship. Try to do instant relationship. இந்த instant relationship எங்க வேலை செய்யனா, heart to heart, soul to soul. ஓ இந்த பர்சனை நான் வந்து ஒரு பிளாட்டினம் எடுத்திருப்பேன், நம்மளோட பர்சனா ஒரு இது இருக்கு அப்படின்னு நினைச்சீங்களா, அந்த சோலை கனெக்ட் பண்ணாது. அவன் வந்து ஒரு வந்து ரொட்டேஷன் ஆகி போடுறான், இவன் வந்து ஒரு அப்படின்னு நினைச்சேன்னா அவன் வேலை செய்ய மாட்டான். ஏன்னா மேபி அவன் தான் லீடரா இருப்பான். நான் அந்த முதலாளி பார்த்துக்கிட்டு இருப்பேன், அவன் சூப்பரா பிசினஸ் செய்யிருக்கேன். ஆனா இவன் தான் லீடரா கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இஸ் நாட் அபவுட் மைண்ட் பேஸ், இஸ் நாட் அபவுட் பாடி பேஸ், இஸ் சோல் பேஸ், கைஸ். சோல் டு சோல், ஹார்ட் டு ஹார்ட். ஸோ எனி சோல் யூ சி யூ ஸ்பீக். அந்த சோலால பேச முடிச்சா பேசுங்க. எப்படி பேசுறது? நம்ம இந்த ட்ரைனிங் வந்து இந்த பப்ளிக் ட்ரைனிங் பண்றதை நான் சொல்லுவேன். அப்ப லேடிஸ்லாம் நிறைய வந்து அந்த கண்ணாடி வச்சிருப்பாங்க. அப்ப அந்த சொன்னா, லேடி நீங்க ஒரு கண்ணாடி கொடுங்க அப்படிமே. ஏன் சார்? நாங்க எல்எஸ் கொடுங்க அப்படின்னு. அப்ப அந்த கண்ணாடி கொடுப்பாங்க. நான் ஒரு பக்கத்துல போவேன், நான் பக்கத்துல போய் மூக்கு கிட்ட வைப்பேன் கண்ணாடியை. அப்ப மூக்கிட்ட வச்சேன்னா அங்க வேப்பர் இருக்கும். அப்ப யாருக்கிட்ட மூச்சு வருதோ வேப்பர் இருக்கோ அவனுக்கு பேசுங்க. இவன் தான் ப்ரொஸ்பெக்ட், அவன் தான் ப்ரொஸ்பெக்ட். நம்ம ஜட்ஜ் பண்ணவே கூடாது. டு நாட் ஜட்ஜ் when you're prospecting. I repeat, do not judge when you're prospecting. Prospect everybody. Who are you to judge? Judge பண்றது நம்ம வேலையே இல்லை. அப்ப நம்ம வந்து ப்ரொஸ்பெக்ட்னா என்ன தெரியுங்களா?
அவங்க போயிட்டு நோண்டி 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 பார்ப்பாங்க. குப்பைலாம் வீசுவாங்க, எல்லாம் வீசுவாங்க, மண்ணில் வீசுவாங்க. அங்கே எங்கேயாவது ஒரு தங்கம் இருக்கும். அதான் ப்ராஸ்பெக்டிங் பேர் வச்சாங்க. உங்க தங்கம் எங்க இருக்கு உங்களுக்கு தெரியாது. அப்ப நீங்க ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி நீங்க ப்ராஸ்பெக்ட் பண்ணீங்களா, அப்ப ஒரு வருஷத்துல கூட ஒரு ப்ராஸ்பெக்ட் உங்களுக்கு ஒரு லீடர் வர முடியாது. ஆனா டெய்லி நான் ப்ராஸ்பெக்ட் பண்ண அது ஒரு ஹேபிட் ஆக்கிட்டேன்னா, ப்ராஸ்பெக்டிங் இஸ் அவர் பிரீதிங் கைஸ். போலீஸ் மெம்பர், ப்ராஸ்பெக்டிங் இஸ் அவர் பிரீதிங், ஸ்பான்சரிங் இஸ் அவர் பிளட். ப்ராஸ்பெக்டிங் இஸ் அவர் பிரீதிங், ஸ்பான்சரிங் இஸ் அவர் பிளட். இதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட பவர். இதான் ப்ரொஃபஷனல் நம்ம செய்யறது. ஒரு டாக்டர், ஒரு லாயர் எப்படி அவங்க டெய்லி வந்து கோர்ட்டுக்கு போகணுமோ இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமோ, நம்ம வேலை வந்து ஆஃபீஸுக்கு போறோம்னா இல்லையா முக்கியம் இல்லை, வீட்டில் உட்காந்துருக்குன்னா முக்கியம் இல்லை. என் ஃபோன் மூலியமா ப்ரொஸ்பெக்ட் பண்றேனா, என் ஃபேஸ்புக் மூலியமா நான் ப்ரொஸ்பெக்ட் பண்றேனா, இல்ல வெளியே போய் கடையில போறதுல ப்ரொஸ்பெக்ட் பண்றேனா, அது ப்ரொஸ்பெக்ட் பண்றது என்னோட கடமை. எங்க இருந்து எப்ப இருந்து எப்படி வராங்கன்னு அது என்னோட 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 கடமையே இல்லை. ஐ எம் நாட் ஹியர் டு ஈவன் பகவத்கீதையில அவங்க சொன்னது ஒரே ஒன்று தான் சொல்லியிருக்காங்க. பகவத்கீதையில neither the action nor the results. Don't expect anything from the action you are doing. Do not even expect the results you are doing. செய்யறது உன்னோட கடமை. ஓகே, உங்களோட டியூட்டி செய்யறது. இப்ப லீலா வந்து அவங்க ஆபீஸ்க்கு போறாங்கன்னா அது அவங்களோட டியூட்டி. அப்ப அவங்களோட டைட்டில் கொடுத்துட்டாங்க, அது அவங்க செஞ்சுதான் ஆகணும். அப்ப அந்த டியூட்டி செஞ்சா நான் மாச கடைசி சம்பளம் வந்தா அவங்களால அங்க பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. இப்ப புக்கடி வந்து ஸ்டெம் தெரப்பி ஸ்பீக்கர்னா அப்ப அவங்க ப்ரிப்பேர் பண்ணி போய் பேசுறாங்கன்னா அது அவங்க டியூட்டி. இப்ப யாருக்கு போய் சேரணும், எப்படி பேசணும், பிரபஞ்சம் அது பிரபஞ்சம் பார்த்துக்கும். அப்ப என்னோட கடமை வந்து புரோட்டான் இஸ் மை சோல் எனர்ஜி கைஸ். I repeat this. Remember, don't know which is proton, which is neutron, which is electron. Proton is my soul energy. My soul energy is constantly giving me power. And that power is inside me, not outside me. Proton is my soul energy, source of universal light. Then what's my neutron? What is my electron? Electron is my body energy, which is constantly expressing itself. Either good, bad or ugly. உங்க பாடி அதானே செஞ்சுட்டு இருக்கோம். either generating, operating or destroying. GOD. அப்ப நம்ம தான் கடவுள், நம்ம தான் காட். என்னோட வேலை என்ன காலங்கதான் எந்திரிச்சு எப்படி நான் ஐடியா ஜெனரேட் பண்ணுறது, என்ன ஐடியா செய்யறது, எப்படி போய் ஒரு ஆளை பேசுறது, என்ன செய்யறதுன்னா அது ஜெனரேட்டிங். அப்புறம் வந்து ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கணும்னா ப்ரொஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா ஒரு 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 சர்வீஸ் கால், கைத்ரி எப்படி இருக்கீங்க கைத்ரி அப்படின்னு கால் பண்றேன்னா அது ஆப்ரேட்டிங். இல்ல நீங்க யாரை போயிட்டு இப்படி இழுக்கலாம், யாரை போயிட்டு இந்த நம்ம டீம் கொண்டு வந்துடலாம், யாரை போய் அங்க டிஸ்ட்ராய் பண்ணா அது டிஸ்ட்ராயிங். as long as you are thinking of destroying, you cannot be operating, and then you cannot be generating guys. Let's not think about destroying others. அது நம்ம வேலையில அது செய்யவே செய்யக்கூடாது. அதுக்குன்னு சில பேர் பிறந்திருப்பாங்க, அவன் வேலை டிஸ்ட்ராய் பண்றதான். என் மகன் கேட்டான், அப்பா ஹிட்லர் வந்து செத்து போனோன்னு ஹெவனுக்கு போனாரா ஹெல்க்கு போனாரா? டிபெண்ட்ஸ் ஆன் வாட் பான்னு கேட்டான். அப்போ வந்து ஆன்மீக நாங்கள் வந்து ஆசிரமில் இருக்கேன், நான் ஆசிரமோட ஹேட்டு, அவன் அந்த கேள்வி கேட்கறான் டிவி பார்த்துக்கிட்டு. டிபெண்ட்ஸ் என்ன. If he realizes that he came to destroy and then he dies realizing that he came to destroy, he will go to heaven. நான் டிஸ்ட்ராய்க்காக வந்து பிறந்தேன் அப்ப உணர்ந்தானா, நான் இதுக்கு தான் வந்தேன் அப்படின்னா நான் துரியோதனா அப்படின்னா நான் ஹெவனுக்கு தான் போய்வேன். அதுக்காக நான் வந்தேன். அப்ப ஆப்ரேட்டிங்காக நான் வந்தேன்னா, அதுக்காக நான் சரியா செஞ்சேனா, நான் அதுக்கு தான் வந்தேன். ஜெனரேட்டிங் நான் வந்தேன்னா நான் அதுக்கு தான் வந்தேன். ஆனா 3 செய்யறதுக்கு உங்களுக்கு கடமை இருக்கு. அப்ப அது வந்து எது நல்லது எது கெட்டதுன்னு இதான் நம்ம சிந்திக்க முடியும். திஸ் இஸ் நம்பர் 6 பவர். நம்பர் 3 பவர் will make you do everything. நம்பர் 3 பாடி, மைண்ட் அண்ட் சோல். அப்ப புரோட்டான் எனர்ஜி இருக்கு, நீங்க என்ன வேணுமா செய்யலாம், குட் செய்யலாம், பேட் செய்யலாம், அக்லி செய்யலாம். அது புரோட்டான் எனர்ஜி. எலக்ட்ரான் எனர்ஜி இஸ் யுவர் பாடி எக்ஸ்பிரசிங். அப்ப எங்க இருந்து இந்த மைண்ட் வந்துச்சு? அப்ப இந்த மைண்ட் இருக்கிற இடத்துல தான் கடவுள் உட்காரணும். அதான் நியூட்ரான் எனர்ஜி. நியூட்ரான் எனர்ஜினா நியூட்ரலா நம்ம இருக்கணும். அப்ப if you want to talk about God's energy or creator's energy or graceful energy, then you must be always in the neutral part. I am always in neutral part guys. நான் பேசுறத வந்து நான் ஒரு ஆளை பேசினா கூட நேற்று கூட நான் ஒரு இந்தோனேஷியா என்னோட லீடர்கிட்ட பேசியிருந்தேன். அப்ப நான் சொன்னேன், நீ வந்து மீட்டிங் வரமாட்ட, நீ எல்லாத்தையும் வரமாட்ட, உன் கீழே ஒரு லீடர் வந்திருக்காங்க யாருன்னு கேட்கற, அப்புறம் நீ வந்து எனக்கு இது நீ சப்போர்ட் பண்ண அது சப்போர்ட் பண்ண கேட்டா நான் எப்படி உனக்கு செய்ய முடியும் சொன்னேன். முதல்ல நான் வந்து ஜூம் மீட்டிங்ல பாக்குறேன், எல்லாரும் வராங்க, நீ அங்க வர, ஆனா உன் ஆளு யாரும் வர மாட்டாங்க. Then how can I know? Oh kejamnya bapak nak. Nah sana kalau bapak tak kejam, anak tak sehat. Saya kena kejam சொன்னேன். itu tugas saya சொன்னேன். இது என்னோட கடமை.
நீ வரதுக்கு போறதுக்கு இது வந்து இது வந்து இஸ் நாட் டிஸ்டிங். தட் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், டோன்ட் வேஸ்ட் யுவர் ஃபேமிலி டைம் சொன்னேன். இட் இஸ் மை டியூட்டி டு லெட் யூ நோ. பட் ஹவ் யூ ஃபீல் இஸ் தட். அப்புறம் சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் காசார பேசிட்டு அப்புறம் கால் பண்ணிட்டு ஏய் இத்தா தடி செக் இத்தா என்ன பண்ண, ஏன்னா எங்க அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, எங்க அப்பா அப்படின்னு செய்வாரு. ஸோ எஸ் சார் நான் பேசிட்டு அப்புறம் வந்து திருப்பி கால் பண்ணி கம் பண்ணுவாரு. தட் இஸ் அவர் டியூட்டி கைஸ். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா இந்த நியூட்ரலா இருந்துகிட்டு நம்ம கூட்டா இருக்கக்கூடாது, பேட்டா இருக்கக்கூடாது. வி மஸ்ட் பி நியூட்ரல் ஆல்வேஸ். அங்கதான் வந்து இறைவனோட சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ எங்க கடவுள் தங்குறாருன்னா இந்த நியூட்ரல் எனர்ஜி தான். அண்ட் தட் இஸ் வாட் வி கால் NET, நேச்சுரல் எனர்ஜி ஆஃப் ட்ரூத். ஒர்க்கிங் WRK வந்து வெள்ளக்காரன் வந்து வார்ஷிப் கிங். அதான் நெட்வொர்க்கிங். வார்ஷிப் விச் கிங்? The king sitting inside you as proton. The king which come to conquer. படையப்பா சிங்க நடப்போடு படையப்பா. அந்த படையப்பா தான் one who has got ஆறாம் அறிவு, who has got 6 wisdom is படையப்பா. மற்றவங்களாம் படைக்க முடியாது. Animal cannot do that, plants cannot do that, even corona cannot do that. நம்மளால தான் முடியும். கொரோனாவோட வேலை வந்து அழிக்கிறதுக்காக வந்துச்சு, அந்த வேலை நல்லா செஞ்சிச்சுல. அப்ப அது அந்த வேலையை செஞ்சோடனே ரொம்ப பேருக்கு வேலை இல்லாம போயிருச்சு தெரியுங்களா. கொரோனா வந்தோடனே ரொம்ப பேருக்கு வேலை இல்லாம போயிருச்சு. அவங்க போய் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, டெங்கிக்கு வேலை இல்லாம போயிருச்சு. அப்புறம் மத்த கோலரால அதுக்காக வேலை இல்லாம போயிருச்சு. 3 நாளா கொரோனா போயிட்டோம், அவங்களாம் வந்துட்டு இப்ப ரொம்ப ஹேவாக் பண்றாங்க. You see, one person did so much of work, கொரோனா. அதோட வேலை வந்து அழிக்கிறது தானே. ஒரு பிளான்டோட வேலை வந்து வேற உருவாக்கி நம்மளுக்கு வந்து சைவர் கொடுக்கறது, நம்மளுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் கொடுக்கறது, அதோட வேலை. வெஜிடபிள்ஸ் கொடுக்கறது அதோட பிளான்டோட வேலை. ஃப்ளவர்ஸ் கொடுக்கறது, கோயிலுக்கு சாமிக்கு போறதுக்கோ இல்லை வீட்டுக்கு போறதுக்கோ இல்லை தலைக்கு வைக்கிறதுக்கோ ஃப்ளவர்ஸ் கொடுக்கறது, அதோட வேலை. அனிமலோட வேலை வந்து அனிமலோட வந்து நம்மளுக்கு பால் கொடுக்கறதுக்கு, நம்மளுக்கு ஸ்கின் கொடுக்கறதுக்கு, நம்மளுக்கு எதாவது கொடுக்கறதுக்கு. அதே சமயத்துல இந்த இயற்கையை வந்து பேலன்ஸா வைக்கிறது. Many of us are killing lot of things, are not knowing why we are killing it and how we are damaging. earthworm இல்லாம இருந்துச்சுன்னா இந்த ஹோல் வேர்ல்டே போயிடும். earthworm so powerful. நம்மளுக்கு earthworm தேவைப்படுது. தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, மண்ணுக்குள்ள இருக்க அந்த இது பூச்சி, அது ரொம்ப முக்கியம். earthworm சர்ச்சிங்னுவாங்க. and then bees இல்லாம போச்சு. no bees in the world, no flowers, no nothing guys. pollination வரவே வராது. bats, நம்ம பேட்ஸ் கண்டு நம்ம பயப்படுறோம், ஆனா பேட்ஸ் இல்லாம இந்த சவுண்ட் சிஸ்டம் இருக்காது. ஸோ ஒவ்வொரு மிருகமும் கூட அதுங்களுக்கு வந்து ஒரு பர்பஸ் இருக்கு இங்க வரதுக்கு. மிருகத்துக்கு பர்பஸ் இருக்கு, அனிமல்ஸ்க்கு பர்பஸ் இருக்கு, நம்மளுக்கு பர்பஸ் இருக்காதா? அப்ப ஏன் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம்னா, இந்த வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு. நேச்சுரல் எனர்ஜி ஆஃப் ட்ரூத், ஒர்க்கிங் ஃப்ரம் யோர் ஓன் நேச்சுரல் எனர்ஜி ஆஃப் ட்ரூத், யூ வில் அட்ராக்ட் 2 people. முதல் 30 நாள்ல வந்து நம்ம வேலை வந்து இதை சரியா பார்க்கணும். இது நம்ம கடமை. அதான் நான் உங்களுக்கு சொல்ல பார்த்தேன். அப்ப நாங்க ஏன் பிரசன்ட் பண்ண சொல்றேன்னா, அவர் நாசுக்கா ஒரு பாமர் பண்ணல பாக்குற மாதிரி அவர் பிரசன்ட் பண்ணிடுவாரு. அப்ப சில பேர் சொல்லுவாங்க, சார் அவர் இதை அது நீ சரியா பார்த்தா அது சரியா பார்க்கலாம், ஏன்னா அது அவரோட வேலை. அப்புறம் ரெண்டாவது வந்து நீங்க பார்த்து இந்த பிளானை பாத்துறீங்களா? சிம்பிள் பிளான் தானே. இந்த பிளான் என்ன சொல்லுது? 4 packages, franchise package. You want this, if you don't have money, come in the smallest package. Cannot afford that, go for the next package, next package, next package. நான் present பண்றதுல I'll present the first package first because I want to attract more business people. அப்ப business people சொன்னாங்களா, you must put capital. எந்த ஒரு பிசினஸ் முதலீடு போகாம நம்ம செய்ய முடியும். இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல வந்து நெட்வொர்க்கிங், இப்ப நான் அது மார்க்கெட்டிங் அந்த வார்த்தையை எடுத்துட்டோம், ஏன்னா நம்ம மார்க்கெட்டிங் பண்றது இல்ல. இந்த நெட்வொர்க்கிங் பிசினஸ் வந்து the capital is human beings. நான் தான் இந்த கேபிட்டல். அதான் தமிழ்ல முதல் ஈடுபாடு. அப்புறம் பிரபஞ்சத்தின் சொல்றேன், இதான் நான் வந்து இதான் தான் கேபிட்டல். நீ என்ன தேடிட்டப்ப, தேங்க்யூ நன்றிப்பா. கேபிட்டல் என்ன தெரியுங்களா? கேப் ஐட்டல் வந்து actually is not even an English word. ஐட்டல் is Hebrew word. ஐட்டல்னா purest of energy. இந்த ஐட்டல் இஸ் வைட்டல்னு ஒரு பாட்டு நான் போவேன், மக்காபி. And Maccabi is not even from Africa, is from Jamaica. And then Maccabi மாரி அவங்க இவங்கலாம் பாப் மாலிலாம் கேள்விப்பீங்க, இவங்கலாம் வந்து from Jamaica. ஆனா அவங்கலாம் வெஜிடேரியன். எங்க இருந்து அவங்க வெஜிடேரியன் அவங்க கத்துக்கிட்டாங்க? இந்தியால இருந்து கத்துக்கலையே. India is not the only country with vegetarian one. They were vegetarians many million years ago in Ethiopia kingdom வந்து ஒரு வெஜிடேரியன் கிங்டம். அப்ப சொஹாலி கிங்டம் கீழே சவுத்துல, அப்புறம் வந்து சுடான் கிங்டம். நம்மளுக்கு தெரியுது வந்து ஈஜிப்ட்ல வந்து
எத்தனையோ ஒரு பிரமிட்ஸ் இருக்குன்னு. சுடான்ல வந்து 250க்கு மேல பிரமிட்ஸ் இருக்கு. அப்புறம் இதெல்லாம் பழைய கிங்டம், ஆதி காலத்துல கிங்டம். அப்ப ஏதோ ஒரு ட்ரைப் வந்து அவங்களை வந்து அட்டாக் பண்றதுல எல்லாம் அங்க ஓடியாண்டாங்க, ஜமைக்கா ஓடியாண்டாங்க. பாப் மாலி அண்ட் ஆல் தட். They are all vegetarians guys. See what I'm trying to say, நம்ம வந்து இதெல்லாம் தெரியாம புரியாம உணராம நம்ம வந்து வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் நம்ம வந்து சட்டிக்குள்ள குதிரை ஓடிக்கிட்டு இருக்கோம். Today the world doesn't need history, I know. The world doesn't need mathematics, I know. The world doesn't need English, you cannot say. The world doesn't need Hindi, you cannot say. The world doesn't need Malay, you cannot say. Because உங்களுக்கு இங்கிலீஷ், உங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் இருக்கலாம், நீங்க இன்னும் ஏழையா இருக்கலாம். நீங்க மேத்தமெட்டிக்ஸ் சூப்பரா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம். நீங்க என்ன ஜியோகிராஃபில சூப்பரா இருக்கலாம், ஒரு கண்ட்ரி பர்சனா சார் இந்த கண்ட்ரிங்க இருக்குன்னா அது சூப்பரா இருக்கலாம், ஆனா ஏழையா இருக்கலாம். தென் நீங்க வந்து ஜாம்போவானா இருக்கலாம் ஹிஸ்டரியில. நீங்க கேட்டீங்களா, எல்லா ஹிஸ்டரி நான் சொல்லுவேன், ஆனா நான் இன்னும் ஏழையா இருக்கலாம். ஆனா எனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சுன்னா இங்கேருந்து ஒரு ஜூம்ல கனெக்ட் பண்ணி இல்லாட்டி வாட்ஸ்அப்ல கனெக்ட் பண்ணி நான் எங்கேயாவது பிசினஸ் செய்யலாம்ல. தட் இஸ் அ பவர் ஆஃப் இங்கிலீஷ். ரெண்டாவது வந்து ஹிந்தி தெரிஞ்சுன்னா நான் சவுத்துல இருந்தா கூட நார்த்ல கான்டாக்ட் பண்ணலாம். அப்ப வந்து தமிழ் தெரிஞ்சுன்னா தமிழ்நாடு கான்டாக்ட் பண்ணலாம்ல. மலாய தெரிஞ்சா மலாயக்காரன் கான்டாக்ட் பண்ணலாம். திஸ் ஏரா ஸ்கூலுக்கு வந்து நம்ம பிள்ளைங்களை அனுப்புறது வந்து எஜுகேஷன் வந்து மஸ்ட் பி லாங்குவேஜ் கைஸ். லாங்குவேஜ், தட் இஸ் த பவர் வேர் த ஹோல் வேர்ல்ட் இஸ் ஹெடிங் நவ். அண்ட் லாங்குவேஜ்ல வந்து Tamil was the first language. இது யாரும் நம்ம வந்து we cannot even deny. But don't come to fight for Tamil. நான் என்னோட ஆசிரமத்தில் அதான் சொல்லுவேன், தயவு செய்து தமிழுக்காக வராதீங்க. ஏன் சார், தமிழ் நம்மளுக்கு முன்னுக்கு இருந்துச்சுல, தமிழ் அதை காப்பாற்றுக்கு தெரியும். இட் ஹஸ் பீன் த ரவுண்ட் பிஃபோர் ஹர்ஸ் தமிழ், பவர்ஃபுல் லாங்குவேஜ். தயவு செய்து சன்ஸ்கிரிட்காக வராதிங்க, அது எனக்கும் தெரியாது, அதுவும் வாஸ் தேர் பிஃபோர் ஹர்ஸ். தயவு செய்து ஹிந்துவுக்காக வராதிங்க. அப்புறம் ஏன் சார், அதுவும் நம்மளுக்குள் முன்னுக்கு இருந்துச்சுல, அப்புறம் எப்படி சார்? உங்களுக்காக நீங்க வாங்க, தமிழை பாயுங்க, சன்ஸ்கிரிட்டை பாயுங்க, அண்ட் தென் ஹிந்துவை பாயுங்க, அப்புறம் உள்ள போய் வேலை செய்யுங்க. இதை வச்சுக்கிட்டு நான் எப்படி இன்னொருத்த மாத்துறது, அது மாத்திரம் நம்ம வேலையே இல்லை. அதே மாரி தான் நெட்வொர்க்கிங்கும். நான் டைனேசர் செஞ்சு ஹேரியை வந்து சந்தோஷப்படுறேன்னா அது என் வேலை இல்லை. நான் டைனேசர் செஞ்சு இவங்களை சந்தோஷப்படுறேன், அது என் வேலை இல்லை. பிரபஞ்சம் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கு, என்னைய நான் எப்படி மாற்ற முடியும், அதான் என் வேலை. That is how Rajini, who cannot even speak a word of Tamil, தமிழ் வார்த்தை ஒரு வரையாத மாதிரி சுவாஜி படம் பார்த்து அவர் மாதிரி நடிச்சு அப்ப அவர் ஃப்ரெண்ட் பகதூர் வந்து சொல்லி, நீ என்னப்பா இந்த மாதிரி இங்க பாரு, நீ சவுத் இந்தியாவுக்கு போனா தான், நீ தமிழ்நாடுக்கு போனா தான் நீ வளர முடியும். போயிட்டு இல்ல சார் நான் எப்படி போக முடியும், அவரு காசு கொடுத்து அப்புறம் அவர் வந்து அடிக்கடி தண்ணி போடுவாராம். அப்புறம் அந்த மேடையில போய் நடிச்சோடனே அவங்க குடும்பத்துல வந்து அவங்க அண்ணி அப்படி பார்ப்பாங்க, அவங்க அண்ணியும் அண்ணன் அப்படி பார்ப்பாங்க. அப்புறம் அவங்க அண்ணன் சொன்னாரா, அவங்க அண்ணி சொன்னாங்களா, நீ நல்லா செய்யற, ஆனா என்னைக்கு நீ தண்ணி விடுறியோ அன்னைக்கு தான் நீ வந்து நல்லா வருவா அப்படின்னு சொன்னாங்க. பட் எல்லாமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்பி அந்த அரங்கேற்றம் படத்துல கதவு திறந்து விட்டார்ல, கேட்டு திறந்து வந்தார்ல, அங்கதான் அவர் வாழ்க்கை திறந்துச்சு. பட் he didn't sell Tamil movies to do that. He didn't go out and do selling. He showed his talent. அவரோட உள்ள திறமையை காமிச்சாரு. அந்த திறமையை கண்டுபிடிச்சாரு கே பாலச்சந்தர். கே பாலச்சந்தர் வந்து எஸ்பி பாலாட்ட சொன்னாராம், எஸ்பி திரும்பி பாரு அப்படின்னாரு. திரும்பி பார்த்தாராம் எஸ்பி பாலா. கனகரேன்னு ஒருத்தன் வந்து கனகரேன்னு அங்க இருந்தானா, சின்ன அப்படி தின்னா ஒண்ணே வந்தானா. ஏன் சார் அப்படி நான் பார்த்தேன், அவனை யாரு சார் அப்படின்னு. நீ நல்லா பாத்துக்கிட்டு ஒரு நாள் அவன் வந்து சூப்பரான லீடரா, சூப்பரான ஆக்டரா வரப்போறான், he is going to be a super star. அப்ப சொன்னார் அவரு. that is what our role is guys. அதான் என்னோட ரோல், அதான் உங்களோட ரோல். நம்மளோட ரோல் வந்து என்ன தெரியுங்களா, don't be judgmental on anybody, share with everybody. ஒரு ஆளை பார்த்துட்டா இவன் சூப்பரான லீடர்னு உங்க ஹார்ட் சொல்லணும். and I see people like that. That's why companies pay me a lot to go and do training and then find the leaders out. but நம்மளுக்கு இந்த துறை செய்யணும், நம்ம அதான் செஞ்சாகணும். ஓ இவங்க அங்க போயிட்டாங்க, அவங்க அதெல்லாம் நம்ம கவலை இல்லை. எவன் எங்க ஊர் போனா அதை பத்தி கவலை இல்லை, யாரும் என்ன சொல்றாங்க அதை பத்தி கவலை இல்லை. ஆனா எனக்குன்னு இருப்பாங்க. அப்ப நாங்க பாருங்க, நான் அந்த நம்பிக்கையோட நாங்க வந்து இப்ப ஜேபிக்கு அங்க போனோம். எனக்குன்னு மோகன் அரவான வந்தார்ல, நான் வந்து பொக்கடி கால் பண்ணேன். பொக்கடி நான் வந்து என்னோட ஹெவி லைக்ல இருந்தாங்க அந்த டைம்ல. அப்ப எனக்கு அவங்களுக்கு கனெக்ஷன் இல்லை, ஏன்னா என்னோட ஹெவி லைக்ல என்கிட்ட கொண்டு வர மாட்டாங்க. அப்ப நான் வந்து பொக்கடி கால் பண்ணேன், பொக்கடி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு, நீங்க பாக்குறீங்கன்னு. அப்புறம் சொன்னாங்க. அப்புறம் வந்து ஒரு ஜூமை பார்த்தாங்க. பார்த்துட்டோன்னு எனக்கு சொன்னாங்க, டாக்டர் மகா, ஐ மேக்கிங் அ டிசிஷன், ஐ ரிசைனிங் ஃப்ரம் தேர், ஐ ஜாயினிங் இமிடியட்லி. அப்புறம் தான் அவங்க லீடா வந்தாங்க. சி கைஸ், யாராரு எங்கெங்க எப்பப்போ எப்படி போகணும்னு அப்பப்ப அப்பயே வகுத்து வச்சுட்டாங்க. நம்ம வேலை வந்து எங்க இருக்குமோ அங்க முழுமையா இருக்கணும், அவ்வளவுதான்.
அசோகன் ஒரு படத்துல சொன்னால, யார் யாரு எங்க எல்லாம் அப்படியே வகுத்து வச்சுட்டாங்க அப்படின்னு. இட்ஸ் ஆல் ரிட்டன் கைஸ். இந்த நேரத்துல நாங்க இப்படி பேசணும், இந்த நேரத்துல பேசணும், அப்பயே வகுத்து வச்சுட்டாங்க. ப்ரீசென்ட், நம்ம பிரசன்ட் சொல்றோம்ல, ப்ரீசென்ட் மூமெண்ட். அண்ட் இதுல வந்து 10 பேர் வரணுமோ இல்ல 12 பேர் வரணுமோ இவங்க வரணுமோ எல்லாமே வகுத்து வச்சுட்டாங்க. My job is to be 100% where I am. Wherever I am, I'm 100%. That's what we call attitude. நீங்க attitude கூட்டி பாருங்க. எப்போ அழகா செய்வார், எப்போ you can calculate for me after show that. Attitude நீங்க calculate பார்த்தீங்களா, ஒர்க் கூட இவ்வளவுதான் 60 தான் இருக்கும், 60 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஆனா attitude 100% இருக்கும். ரொம்ப பேர் வந்து எவ்ரி டைம் they say அவனுக்கு வந்து நல்ல attitude இல்ல, இவனுக்கு attitude இல்ல. ஆனா attitude என்னன்னு தெரியாம இருக்காங்க. என்னைக்கு என்னோட thoughts and words and action 100% in one place, that means I'm having the right attitude. ஏன் நம்ம பேர் வந்து நம்ம காசு இருந்து கூட நம்ம ஏன் இதுல வந்து பிளாட்டினம்ல வரல? ஏன் நம்ம தயங்குறோம்? பிகாஸ் முடியுமா முடியாதா, இல்ல அந்த சூப்பர் லைஃப் இருந்தா எப்படி வருமா, இல்ல இந்த என்னது எம்ஏ மாதிரி வருமா, இல்ல இந்த கம்பெனி மாதிரி வருமா? எல்லா கம்பெனி மண்ணில போட்டுக்கிட்டு இருப்போம். எல்லா கம்பெனியும் சூப்பரா தான் ஓடிக்கிட்டு இருக்கு, சூப்பரா ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கு. என்னை கேட்டாங்க, நீ இல்லாம அந்த கம்பெனி ஓடாதுன்னு. ஆக்சுவலா அவனுக்குன்னு ஒரு ஆள் வருவான். நான் இருந்தாதான் அந்த கம்பெனி ஓடணும் இல்ல. நோ ஒன் இஸ் இன்டிஸ்பென்சிபிள் கைஸ். நம்ம தான் அந்த பூமியை தாங்கிட்டு இருக்கணுமா, நம்ம செத்து போனா பூமி நம்ம கூட வராது. நோ ஒன் இஸ் இன்டிஸ்பென்சிபிள். நல்லா முடிஞ்சதுங்க, உங்க மூச்சு போச்சுன்னா போச்சுதான். பட் நம்மளுக்குன்னு ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா அதை சரியா பார்த்தோமா, then we make ourselves indispensable. இந்த வார்த்தை இன்டிஸ்பென்சிபிள் தான் இன்டிஸ்பென்சிபிள். அப்ப நீங்க அதை சரியா பார்க்கணும், பெருசா போகணும். என்னோட கடமை அதை நான் செஞ்சே ஆகணும். இவங்க டாக்டர் மகா ரொம்ப நேரம் பேசுறாங்க, அதெல்லாம் அவங்க யார் சொல்றாங்களோ அவங்க மைண்ட் செட் கிளியர் இல்ல. ஐ நாட் பாதர்ட் அபௌட் தட். இப்ப நீங்க வந்து இந்த 12 பேர் இங்க இருக்கீங்களா, இந்த 12 பேர் நீங்க சரியா நீங்க பாத்துட்டீங்களா, நம்மளுக்கு வந்து 18ஆம் தேதி வந்து சூப்பரான கிரௌட் வரும். அப்ப மிஸ்டர் ஹரி என்று சொன்னது எனக்கு ஐ எம் வெரி ஹாப்பி. நம்ம அதை பேசிட்டு இருந்தோம் மிஸ்டர் ஹரி கிட்ட, திருப்பி முத கூட பேசிட்டு இருந்தேன். நான் ஒரு அழகா நானும் அவரை பேசுறது ஒரு காதலி மாதிரி பேசுவோம். அப்புறம் நான் லாங்கா எழுதுனேன், அப்புறம் அவர் ஷார்ட்டா எழுதுவாரு. நான் அவர் லாங்கா எழுதுவார், நான் ஷார்ட்டா எழுதுவேன். அப்ப நான் அவர் சொன்னாரு, ஓகே நியூ விஷன், நியூ மிஷன், நியூ விஷன், நியூ விஷன், நியூ மிஷன் போட்டார். நியூ மிஷன், நியூ விஷன், அதான் நான் டைட்டிலா போட்டேன். நான் அதை உடனே உட்காந்து ஒரு வீடியோ செஞ்சுட்டேன். Why? I can have the capacity and the capability to do now through Canva. AI எனக்கு செஞ்சு கொடுக்குது. என்ன பாட்டு போட்டு கூட இப்ப டிக்டாக்ல இவரு சொல்லுவாரு, மோகன் சொன்னாரு, சார் நீங்க சூப்பரான படம். நான் எடுக்கலப்பா, நான் அந்த இது படம் போட்டோன்னே, அந்த இது போட்டோன்னே அதே பாட்டு கொடுக்குது. இந்த பாட்டு சூப்பரா இருக்க. அப்ப நான் உட்காந்து பாட்டு 2 மணி நேரம் கேட்டுட்டு, ஓய் பவர்ஃபுல்லா இருக்க. இது நான் எழுதுனுக்கும் அந்த பாட்டுக்கும் கரெக்டா வருது. Guys, that's why I'm saying teaching has become very easy now. Learning has become very easy now. Teaching has become very easy now. And even coaching has become very easy now to the one who is not lazy. I repeat. Teaching has become very easy now. Learning has become very easy now. Coaching has become very easy now to the one who is not lazy. Why are we lazy? நம்ம ஏன் சோம்பல் நம்மளுக்கு? ஏன்னா நம்மளுக்கு வந்து 3 எனர்ஜி இருக்கு. அதுதான் வந்து அரிஸ்டாட்டல். ஓகே, நில்லுங்க வரேன். 1 minute. ஓகே, sorry. One of my relations is very serious in the hospital. The call வந்துச்சு. I told my wife to handle. See guys, நம்ம வந்து very very important. உங்களோட எனர்ஜி வந்து உங்களோட கையில இருக்கு. அப்ப இந்த எனர்ஜியை வந்து நீங்க எப்படி கொண்டு போறீங்களோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்க, நான் உங்களோட பேசிக்கிட்டேன், ரொம்ப டீப்பா பேசிட்டேன். ஒரு கால் வந்துச்சு, அந்த ஃப்ளோ ஓடுது பாத்தீங்களா? That is what we call disruption. And everybody is being disrupted. Why? Because you are lazy. Why are we lazy? Because நம்ம நெருப்பு வைக்கல. நம்மளுக்கு ஃபயர்னு சொல்றோம், மற்ற ஆளுங்க ஃபயர்னு கூப்பிடுறோம். ஆனா அந்த ஃபயர் என்னன்னு தெரியாம இருக்கும். Ashna call me this, find out why. Firm in real energy. Upon, please write this for me. Fire means firm in real energy. I'm very firm in my real energy, call myself. என்னோட படிச்சாங்க, I'm very unique person. என்னோட தம்பிரின் உங்க தம்பிரின் ஒன்னா இருக்காது. என்ன மாரி எனக்கு ஒரு ட்வீன் வந்தா கூட அந்த தம்பிரின் ஒன்னா இருக்காது. அப்பனா எனக்குள்ள ஒரு பவர்ஃபுல் இருக்கு, அது வெரி யூனிக், எனக்கு தான் சேர்ந்தது. அதை நான் தேடி கண்டுபிடிச்சு அதை உணரணும். அதான் என்னோட கடமை. சின்ன பிள்ளைய இந்த உணர வைப்பாங்க குருகுலத்துல. ஒரு பிள்ளைய வந்து பத்துட்டு ஒரு அப்பா அம்மா வந்து 7 வயசு வரைக்கும் தான் அவங்க கடமை, நல்லா வளர்த்துடணும். 8வது வயசுல வந்தோடனே முழுமையாச்சு, பூர்ணவதி 8 பிகம் கம்ப்ளீட் இன்ஃபினிட். நீங்க 8 இப்படி போட்டு பாருங்க, 8ஆ இருக்கும். நீங்க படுக்க வைங்க, அது இன்ஃபினிட் நம்பர் ஆயிரும். அதுக்கப்புறம் அவங்க மாற்ற முடியாது அந்த பிள்ளைய. அதனால இப்ப வெள்ளக்காரன் என்ன செய்யறான்,
இந்த 1 வயசுல இருந்து 8 வயசு இருக்கும் என்னென்ன மொழி சொல்லி மொழி கொடுத்துறான். ஒரு ஆப்பிரிக்கன் ஒரு அரபிக் கேர்ள் went from Arab to US சிட்டிசன் ஆயிட்டாங்க. 16 மொழி தெரியுது அவங்களுக்கு இப்ப. ஏன்னா சிமுலேஷன். அப்ப உங்க பிள்ளைய வந்து 8 வயசு வரைக்கும் நீங்க என்ன வேணுமா கொடுக்கலாம், என்ன மாதிரி மொழியெல்லாம் பேச முடியும். நம்ம வந்து இதுதான் பேசணும், நீ இப்படிதான் இருக்கணும்னு சொன்னோமா, கண்டிஷனிங் த சைல்ட். ஒரு ஏனைய வந்து சின்ன பிள்ளை இருந்து ஒரு கையில கட்டுற மாதிரி, அதான் கண்டிஷனிங். I never condition my children. I let them be whatever they want to be. That's not அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நான் கத்துக்கிட்ட பாடம். 22 வயசுல நான் கத்துக்கிட்ட பாடம். என்னோட வேலை வந்து என் வைஃப் கூட நான் கட்டி போட முடியாது. How can I கட்டி போடுறேன் my children also? I let them be what they want to be. Do what they want to do. Because they came for that freedom. அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். Never condition anybody to do anything for you guys. சொல்லுங்க ஒரு வாட்டி, 2 வாட்டி சொல்லுங்க, 3வது வாட்டியை சேட்டும் விட்டுருங்க. வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப என்னோட கடமை என்ன தெரியுங்களா? கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு எனக்கு தான். என் கடமை நான் சரியா செய்யணும், என்னோட கண்ணியமா இருக்கணும், அதுல கட்டுப்பாடும் இருக்கணும். ஸோ கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு எனக்கு தான், மற்றவங்களுக்கு இல்ல. I can propose to you, I cannot impose on you ன்னு சொல்லுவேன் நான். I can propose you to become the 1 star, can do your 5,000, 10,000 or whatever the company wants us to do. But I cannot impose on you. நான் சொல்லுவேன், பட் நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். அதனால தான் I don't have, என்னோட ஸ்டைல வந்து I don't give you ஒரு 2 சூப்பர் கொண்டு வந்தா, 2 பிளாட்டினம் கொண்டு வந்தா உங்களுக்கு வந்து இது கொடுக்குறது, அதுக்குள்ள அது வேலையே இல்லை. ஏன்னா இது உங்களோட பிசினஸ், உங்களுக்கு தெரியும். கம்பெனி கொடுக்குதா, இப்ப கம்பெனி நாங்க பிளான் பண்றோம், we are going to give direct sponsoring and DSP. That we are going to create one and then we'll be announcing on the 18th. Maybe from here we'll go to traveling somewhere. That like how they are doing DSP for Philippines ல வராங்களே, நம்ம இங்க இருந்து maybe Thailand or maybe Indonesia நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டைரக்ட் ஸ்பான்சரிங் இது நம்ம கொடுக்குறோம், அது கம்பெனி கொடுக்குது நமக்கு. அப்போ அது நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். Then I like to have like lunch with a founder, lunch with a CEO. நாங்களாம் இந்திய வந்து புக்ஸ் கொடுப்போம், அது கொடுப்போம், அதெல்லாம் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. To build and develop the person. Build and develop the person. But don't give just for performing, guys. Performance நம்மளோட கடமை, அது நான் செஞ்சே ஆகணும். ஒரு அப்பாவா இருந்தேன்னா என் கடமை வந்து ஒரு அப்பாவா இருக்குது. ஓ நீ அப்பாவா இருந்தா உனக்கு வந்து நான் 2 ட்ரிப் கொடுக்குறேன் போறதுக்குன்னா, அப்ப நேரத்துக்கு அப்பாவை போறதான் நம்ம அதை எப்படியே பத்திரக்கூடாது. அதே மாதிரி தான் இந்த பிசினஸ்லயும். If I'm not ready to service a person, I should not give birth to the person. நம்ம சொல்லுவேன் நான், 30 நாள்ல வந்து நீங்க ஏன் இந்த சிஸ்டம்ல வந்தீங்க, நீங்க தெரியாம இருந்தீங்களா, 3 மாசம் பிறகு 4 மாசம் பிறகு நீங்களும் அந்த பிள்ளைங்களை சேர்ந்துக்கிட்டு அழுவீங்க. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாய், நான் பிறந்த காரணத்தை நானே அறியும்னு நீயும் வந்து ஏன் பிறந்தாய். இதான் நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கும் தெரியல ஏன் நீங்க வந்தீங்கன்னு, அவங்களுக்கும் தெரியும் ஏன் வந்தீங்கன்னு. நம்ம அழுந்துகிட்டு இருப்போம். அப்ப கம்பெனியை குறை சொல்லுவோம், இவங்களை குறை சொல்லுவோம், டீமை குறை சொல்லுவோம், எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனா குறை நம்ம மேலதான். ஸோ ஒரு கரையை போய் சேரணுமா குறை இல்லாம வரணும். அப்ப வந்து யூ ஷுட் மேக் யுவர் டிசிஷன் கைஸ். நான் வந்து பாருங்க, நான் டிக்டாக்ல எழுதுறேன் D-Day, May-Day. அப்ப D-Day வந்து என்ன, D-Day-னா இந்த டேட் லைன் டியூ டேட்னு சொல்லுவாங்க. அப்ப செகண்ட் வேர்ல்டு வார் வந்து D-Day அந்த அப்ப அட்டாக் பண்ணாங்க, அது D-Day-ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நான் பார்த்தேன், D-Day போட்டுனேன், ராங்கா ரைட்டா அப்படி பார்த்துட்டேன். அப்புறம் டைனஸ் டே. ஓகே, ஸோ பிரபஞ்சம் இஸ் ரைட்டிங் த்ரூ மீ. ஸோ ஐ எம் நாட் ரைட்டிங் பிகாஸ் I surrendered to the system. I surrendered to Dynasty system. So when I surrender to Dynasty system, I'm not surrendering to Harry. I'm not putting it a lotus feet of Harry. I'm doing it. Adilla. Harry is not my guru. Neither I'm his guru or he is my guru. No, you are your own guru. உங்களுக்குள்ள ஒரு சக்தி இருக்கு, அதான் உங்களோட பெரிய குரு. இதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்ல வருது. இதே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் செஞ்சு 1960s செஞ்சு இப்ப மலேசியால வந்து டாப் லெவல் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு உதாரணம் வந்து பிர்ஜாயா குரூப்ஸ். அதுல வின்சென்ட் தான் வந்து 1960s வந்து இன்சூரன்ஸ் மலேசியா வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மாதிரி தான் செஞ்சாங்க. அப்ப அவர் வந்து என்ன செய்வார்னா, அவர் யங்ஸ்டர்ஸா வந்து அவரை பில்ட் பண்ணிட்டு டாப்பா வருவார் அந்த கம்பெனி. AIAன்னு ஒரு கம்பெனி இருக்கு மலேசியால. அப்ப அவரும் ஜெஃப்ரி சியூ எனக்கு தெரியும், நான் இன்சூரன்ஸ் இருக்கிறது அவரும் இருந்திருக்காங்க. இப்ப இவங்க 2 பேர் யங்கா இருக்கிற 2 பேர் போட்டி போடுவாங்க. ஒரு வருஷம் இவர் ஜெயிப்பாரா, ஒரு வருஷம் அவர் ஜெயிப்பாரா. வின்சென்ட் தான் ஒரு வருஷம் ஜெயிப்பாரா, இவர் ஒரு வருஷம் ஜெயிப்பாரா. அந்த 3வது வருஷம் வின்சென்ட் தான் சொன்னாரா, இந்த வருஷம் நீ என்னை பீட் பண்ணியா, ஐ எம் லீடிங் த இண்டஸ்ட்ரி. அதே மாதிரி ஜெஃப்ரி சியூ பீட் பண்ணாரு and Vincent Tan left the industry. But he left the industry, he became a tycoon. மலேசியாவோட டைக்கூன் அவர். மலேசியாவோட எல்லாம் ஃப்ரான்ச்சைஸ் அவர்கிட்ட தான் இருக்கு. இப்போ கீழே KFC-லேருந்து எல்லாமே, மெக்டானல்ட்ஸ் இருந்து எல்லாமே என்னென்னமோ எல்லாம் ஃப்ரான்ச்சைஸ் வச்சிருக்காரு. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச கம்பெனி வந்து காஸ்ட்வி அவரோட கம்பெனி.
ஆனா தெரியாத கம்பெனி 10 வச்சிருக்காரு, 10 கம்பெனில அவங்க இருக்காங்க. அதான் தட்ஸ் ஹவ் சைனீஸ் ஒர்க். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே, நீங்க என்ன ஆக போறீங்க எனக்கு தெரியாது. அதனால தான் நான் ட்ரைனிங் கொடுக்குற நேரத்துல, நான் கம்பெனிஸ்க்குலாம் ட்ரைனிங் கொடுக்குற நேரத்துல முன்னுக்கு உட்காரவங்க தான் சொல்லுவேன், டோன்ட் கம் ஹியர் டு செல் த ப்ராடக்ட், டோன்ட் கம் ஹியர் டு டிஸ்ட்ரிபியூட் த ப்ராடக்ட். அது உங்க வேலையே இல்லை, கம்பெனியோட வேலை. தென் வாட் டு ஐ டூ? நிறைய சைனீஸ்ல சொல்லியிருக்கேன், think like you're going to be a CEO of this company one day. Think like you're going to own your own business one day. Think like you're going to be a super speaker one day. Think like you're going to be somebody, something big. That's what this industry will do for you now. ஓ கம்பெனி எடுத்துட்டு அது உன் வேலையே இல்லைன்னு சொன்னேன். கம்பெனி நீ இருக்கிற வரைக்கும் பாப்பானுங்க, நீ போயிட்டேன்னா வேற ஆள் கொண்டு வந்துருவானுங்களே. ஆனா அது வச்சு நான் எப்படி நான் பாய்க்க முடியும்? கேபிட்டலைஸ் அண்ட் மேக்ஸிமைஸ் கைஸ். அப்பன் ப்ளீஸ் ரைட் திஸ் ஃபார் மீ. கேபிட்டலைஸ் அண்ட் மேக்ஸிமைஸ். இந்த வாய்ப்பு கிடைச்சா எப்படி நான் கேபிட்டலைஸ் பண்ண முடியும், எப்படி நான் மேக்ஸிமைஸ் பண்ண முடியும், அதான் என்னோட வேலை. எனக்கு இருக்கிற மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் செஞ்சாகணும். அண்ட் எங்க காலத்துல இதெல்லாம் வந்துருச்சுன்னா, அப்பயே வந்துச்சு, நாங்க அப்பயே போயிருப்போம் மேல, அதாவது டாப்பா போயிருப்போம். எங்களுக்கு வரலையே. என் சிஸ்டர்லாம் வந்து பத்து கேஃப்லாம் ஏறினாங்க, இவனுங்க எல்லாம் வரணும் 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 அப்படின்னு. அப்ப நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் 5 வருஷங்களாம், எவ்வளவு கஷ்டப்பட்டோம் எங்களுக்கு தெரியும். ஃபேமிலியும் பார்த்துக்கணும். எங்க அப்பா வந்து இறந்து போனோம்னா 16 வயசுல இந்த ஃபேமிலி பார்த்துக்கணும். ஆனா எங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து அதுவும் பார்த்துக்கணும், பிசினஸ் செய்யணும், இன்கம் டேக்ஸுக்கு போகணும். ஆனா இப்பெல்லாம் வந்து ஒரே இடத்துல உட்காந்து நான் பலது செய்யலாம்னா, everything I can do from one place, guys. That is the beauty of the system. Many young people not appreciating that. இன்னும் உட்காந்து கதை அடிச்சிட்டு இருக்காங்க, இன்னும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, இன்னும் வந்து நம்ம மாரி அறுத்துக்கிட்டு இருக்காங்க. You are wasting your time, guys. Don't waste your time. நாங்கெல்லாம் வந்து அந்த டைம்ல வந்து உங்க வயசுக்குலாம் வந்து அப்படி ஓடணும். ஏன்னா எங்களுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. இப்ப நிறைய வாய்ப்பு இருக்கு, அதுவும் செய்ய மாட்டீங்க, இதுவும் செய்ய மாட்டீங்க. அப்ப என்னதான் செய்றீங்க? I have to be very firm, guys. நான் வந்து firm, frank, friendly சொன்னேன். No point. அந்த ஃப்ரெண்ட்லியாலாம் திருப்பி நம்மள அடிக்கிறாங்க. Be firm, be firm, be firm. Because I came here to be firm. எங்க அப்பா எனக்கு வந்து சரியான டிசிப்ளின் மாஸ்டர். அது அந்த டிசிப்ளின் தான் எனக்கு வந்து அவர் 14 வயசுல இறந்து போயிட்டாரு. நான் 14 வயசுல இருக்கேன், அவர் இறந்து போயிட்டாரு 51 வயசுல. I lost him when that time. But that discipline he gave me for a short while made me what I am. அப்ப நம்ம வந்து இந்த வாய்ப்பு வந்தோடனே லீடர்ஸ் வரமாட்டாங்க, இவங்க வர, நம்ம கவலையே இல்லை. நான் மொத வந்து 22 வயசுல அந்த வாய்ப்பு போய் பார்த்தோன்னே, அப்புறம் என்ன மீட்டிங் வர சொன்னாங்க. நான் போன மீட்டிங்க்கு நினைச்சா நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. மீட்டிங்ல ஆளே இல்லை. நானு அந்த என்னோட குரு, என்னோட மாஸ்டர், இன்ன வரைக்கும் அவர் வந்து அதே கம்பெனி தோப்பா இருக்காரு. அவரு அப்புறம் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தவர் தான், அவர் இறந்து போயிட்டாரு. உங்க 3 பேரும் அங்க இருந்தாங்க. அப்ப நான் என்ன ஆச்சு, நீங்க எம்பரல்ன்றீங்க அதுன்றீங்க, ஆளே காணோம் அப்படின்னு. நோ எம்ஏல வந்து பிரேக் வே நடக்கும். அப்ப அவங்க தான் எல்லாம் போயிட்டாங்க, எல்லாமே அவங்கவுங்க போய் மீட்டிங் செஞ்சுட்டு இருக்காங்க. சி கைஸ், நம்மளோட என்ன தெரியுங்களா பெரிய பிரச்சனை? இந்த பைனரி நோ பிரேக் வே பிரச்சனை. We think that everybody is owned by us. No guys, nobody you own, nobody owes you. அந்த பிரேக் வே மட்டும் வந்துருச்சுன்னா nobody. அந்த எம்ஏல ஏன் இன்னும் வரைக்கும் அவங்க இருக்காங்க, இன்னும் ஓடுறாங்கன்னா அந்த பிரேக் வேனால தான். பிரேக் வே has got advantage and disadvantage. Disadvantage என்னன்னா, அந்த பிரேக் வே வந்து மறந்துடுவாங்க அவங்கள பத்தி. ஆனா இங்க அப்படி இல்லையே, நம்ம எல்லாத்தையும் போய் டேக் பண்ணுவோம். கீழே ஒரு 100 வரைக்கும் போறோமே, ஆனா அவங்களே தான் பிரேக் வே விட்டு கண்ணெல்லாம் வச்சுட்டு போறாங்க. அது அவங்க ப்ராப்ளம், எங்க ப்ராப்ளம் இல்லை. பட் இந்த பிரேக் வே இல்லாத நம்மளுக்கு நல்லது, நம்ம சரியா பாய்க்க தெரியல. அந்த பிரேக் வே வந்தோடனே ஏன் தனியா போனோம்னு அவங்க எல்லாம் தனியா செய்யணுமே. அந்த ஆஃபீஸ் அவங்க நடக்கணும், ரெண்டில் அவங்க கட்டணும், எல்லாமே அவங்க கட்டணுமே. தட்ஸ் ஹவ் தி பிகம் பெட்டர் லீடர்ஸ் கைஸ். மிஸ்டர் பிரசன்னா அங்க இருக்காரு, அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் அந்த மாதிரி சிஸ்டம்ல இருந்து வந்தவர் அவரு. ஸோ தட்ஸ் வை ஐ வேல்யூ பீப்புள் லைக் தட். மேபி தே ஆர் நாட் டாப் நவ், பட் அவங்களோட டைம் வரும். ஐ வேல்யூ பீப்புள் லைக் லோகேஷ். ஏன்னா அவங்க வெறித்தனம் இருக்கு. டுடே த வேர்ல்ட் டசன்ட் வாண்ட் லீடர்ஸ் கைஸ். ஐ ரிப்பீட் தட். த ஹோல் வேர்ல்ட் டசன்ட் வாண்ட் லீடர்ஸ். த ஹோல் வேர்ல்ட் வாண்ட்ஸ் நெட்வொர்க்கர்ஸ். Soul to soul, heart to heart networkers. Networkers is what the world wants. Teacher, you must be a good networker. Doctor, you must be a good networker. Then accountant, you must be a good networker. Adavadhu, I connect with my NET inside me, and then I work with my NET so that I can work with the other NET. இது வந்து நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். ஒரு வீடியோ உங்களுக்கு காட்டுறதுக்கு. நான் நினைச்சேன், நான் அந்த அந்த பேசலாம், நீங்களாம் கேட்குறீங்களா? ஒரு வீடியோ நான் காட்டுறது ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நான் அன்னைக்கு வந்து 4 மணி வரைக்கும் 5 மணி வரைக்கும் படம் பார்த்தேன். 2 படம் பார்த்தேன். அடிமை பெண் அண்ட் தென் தெய்வ மகன். நான் பார்த்து அப்படியே என்ன அடிமை பெண்ணை பலவாடி பார்ப்பேன். பிகாஸ் ஐ தி வே தே டுக் த மூவி. ஆனால் அடிமை பெண் தான் வந்து முதல் படம் தமிழ் படத்துல பென்ஹர் மாதிரி எடுத்தாங்க.
பட் அந்த டெக்னாலஜி எம்ஜிஆர் யூஸ் வாஸ் ஃபேண்டாஸ்டிக். அந்த டைம்லயே டிஜிட்டல்லாம் இல்லாத டைம்ல அது என்ன தெரியுங்க சிறப்பு. நான் யூடியூப்ல அந்த படம் பார்த்துட்டு இருக்கேன், கீழே போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கேன், வெள்ளக்காரன் அந்த படத்தை பத்தி பேசுறான். நான் அப்பயே எம்ஜிஆர் வந்து எப்படி இன்னொரு சோல் கூட ஒர்க் பண்ணாருன்னா, எப்படி ஒரு லயன் கூட அவர் வந்து ஃபைட் பண்ணாரு, அந்த லைனை வளர்த்தாரு. அது வாங்கி வளர்த்து அது கூட ஃப்ரெண்ட் ஆகி அவருக்கு சாப்பாடு கொடுத்து அது அந்த லைன் கூட ஃபைட் பண்ணாரு. இட் வாஸ் சோ ரியலிஸ்டிக் இந்த மூவி, சோ ரியலிஸ்டிக் கைஸ். அவன் சொல்றான் இப்படிதான் வந்து நடந்தாங்க. அதே மாதிரி 2000 வந்து ஒரு படம் எடுத்தாங்க டைகர் கூட ஃபைட் பண்றதுக்கு, அது கிளாடியேட்டர், ஆனா டிஜிட்டல். அப்ப அவன் சொல்றான் பாருங்க, இங்க சோ ரியலிஸ்டிக் எடுத்திருக்காங்க தமிழ். அப்போ 1969 ஒரு நெசமான லைன் கூட ஃபைட் பண்றான், ஆனா இங்க வந்து அவன் வந்து டிஜிட்டல் வச்சு காட்டுறானுங்க அப்படின்னு. Why? MGR fought with the soul to soul guys, not with the lion. So lion understood him, he understood lion because they become friends. அதே லைன் வந்து இப்ப ராஜான்னு கூப்பிட்டு அந்த லைன் அப்படியே பிரிசர்வ் பண்ணி எம்ஜிஆர் மியூசியம்ல இருக்கு. That is how they did guys. அவனே அதே வெள்ளக்காரன் நீங்களே பாருங்களேன். I don't want to show the video now, I'm going to take time. அதே வெள்ளக்காரன் இன்னொரு படம் 1969 படம், சிவாஜி கணேசன் ஒரே சீன்ல வந்து 3 ரோல்ல நடிச்சாரு. தெய்வ மகன். அந்த தெய்வ மகன் ஃபர்ஸ்ட் மூவி இன் ஹோல் ஆஃப் இந்தியா டு கோ டு ஆஸ்கார் and didn't win the Oscar because அவன் வெள்ளக்காரன் நம்ப முடியல, ஒரு ஆள் அந்த மாதிரி மூணு சீன் செஞ்சாங்க அப்படின்னு. டெக்னாலஜி கூட இல்ல அப்ப, ஆனா ஒரே சீன்ல வந்து அந்த 3 இது வந்தாரு. ஒரு அப்பா இங்க வந்து அப்படி எரிஞ்சு போன மூஞ்சி, அப்புறம் மகன் வருவான், நீ என்ன ஏன் வந்து என்னை வந்து விட்டுட்ட, அனாதை விட்டுட்டு வந்து கன்ஃபர்ம் பண்ண வருவான். அப்ப அந்த கன்ஃபரன்டேஷன்ல வந்து அவர் சொல்லுவாரு, இல்ல நான் வந்து அவனை வந்து அனாதை போட சொல்ல, உன்னை கொலை சொல்லியிருக்கேன், கொன்ன சொன்னேன், ஆனா அவன் வந்து என் மகன் என் ஃப்ரெண்ட் வந்து அப்படி கேட்கல, உன்னை வளர்த்துட்டான் அப்படின்னு. இப்ப திருப்பி நீ வந்து என்னை அடிக்கிற, நான் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்படின்னு. ஓ அப்பனா நீங்களே என்னை கொண்டிருப்பீங்களா அப்படின்னு. அந்த கன்ஃபரன்டேஷன் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்புறம் அவர் அந்த பிளாங்க் செக் வந்து கொடுத்துருப்பாரு, அந்த பிளாங்க் செக் தூக்கி வீசிட்டு போயிடுவாரு. நீங்க பார்த்துருப்பீங்க இந்த சீன். இன்னொரு சிவாஜி வருவாரு, வெஸ்டர்ன் சிவாஜி, அவர் ஸ்டைலிஷா வருவாரு. அந்த அவர் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும். அப்ப அவன் சொல்லுவான் பாருங்களேன், இந்த ஃபாதர் சிவாஜி வேற மாதிரி ஸ்ட்ரிக்கா இருந்தாரு, அந்த சிவாஜி ஸ்ட்ரிக் மாதிரி இருந்து இவன் வந்து வர நடையே வேற மாதிரி இருக்கு அப்படின்னு. How can it be possible? நாங்க see guys, that's how powerful our soul is. That's how powerful our soul is. We have not using our soul power very well. நம்ம மற்றவங்களோட சோல் பவர் நம்ம பேசுறோம், அவங்க கை தட்டுறோம், எல்லாமே செய்யறோம், நம்மளோட சோலுக்கு நம்ம பவர் கொடுக்குது. ஸோ என்னோட மெசேஜ் என்ன தெரியுங்களா? You want the 2 people the Prabhajan to send to you immediately, then go into your soul and ask the soul what it wants. And then if then it's not just the I am so happy and excited that I am going to be, அது வந்து பிசினஸ்க்கு. ஆனா உங்க உள்ளக்குள்ள அந்த எனர்ஜி வந்து ஏதோ தேடல் இருக்கு, அந்த அதனாலதான் காலங்கத்துல மூச்சு கொடுக்குது. அந்த தேடல் முடிஞ்சிருச்சுன்னா மூச்சு பேரும் தருங்க. பட் வாட் ஐ அம் ட்ரைங் டு சே, நீங்க வந்து இப்ப அந்த மூச்சு வந்து போகாம இருக்கிறதுக்கு ஒரே வழி தான், மத்தவங்களுக்கு எப்படி என்ன செய்யணும்னு ஹெல்ப் பண்ணி பாருங்க. That is how you keep the breath going on. Because உங்களோட கடமை முடிச்சிச்சுன்னு நினைச்சீங்களா, மூச்சு தேவையில்லையே. நான் வந்து மத்தவங்களுக்காக வாழ போறேன், மத்தவங்களுக்காக கொடுக்க போறேன், மத்தவங்களுக்காக செய்ய போறேன் அப்படின்னு நினைச்சீங்களா, then the universe will give more and more to you. That's what power of network marketing is guys. ஒவ்வொரு புரியாம இருக்காங்க, இல்ல புரியாம இருக்காங்க. அந்த மாதிரி ஆளுங்க வந்து ஒரு நிலைக்கு வந்துட்டு ஒரு காசு அடைஞ்சா கூட they will not be happy. Network marketing is a very funny business if you don't do it with fun. It's a very funny business. If you don't do it fun, it will become trouble for you when you make the money. ஒரு சின்ன டெரர் ஆஃப் மிஸ்டேக் செஞ்சா கூட அது உங்களுக்கு டெரரைஸ் ஆகிடும். ஏன்னா சோல் டு சோல், ஹார்ட் டு ஹார்ட். இப்போ என்னோட கடமை வந்து, அதனாலதான் நான் வந்து பார்ட் டைமா சேர்னத்துல அந்த 27 வயசு 22 வயசுல திருப்பி நான் இன்சூரன்ஸ் கேம் போனேன்னா அப்ப நான் காசு பார்க்க முடியல. அப்ப நான் சொன்னேன், இப்ப இந்த மாதிரி நான் போயிட்டு இருக்க முடியாது. ஐம் சிட்டிங் மை செல்ஃப், ஐம் சிட்டிங் மை ஃபேமிலி, சிட்டிங் மை நியூ கேர்ள் ஃப்ரெண்ட் ஐ பாட். மை ஃபேமிலி தான் அட்லீஸ்ட் அவங்க ஒரு நிலைக்கு கொண்டு வந்துட்டேன், எஸ்டேட்ல கொண்டு வந்து அவங்க நிலைக்கு கொண்டு வந்துட்டேன், தே ஆர் ஆல் ஹாப்பி. பட் இப்ப நான் வந்து இன்னொரு கேர்ள் கொண்டு வரேன்னா தென் ஐ மஸ்ட் ஹேவ் இன்கம். அப்ப எங்களுக்கு இந்த மாதிரி பணம் வரவே இல்லையா. ஓகே, அப்ப அதனால தான் ஐ வென்ட் பேக் into the insurance industry. I made my money there. Whatever I learned here, I used that. 7 வருஷம் செய்யற பிசினஸ் 5 வருஷம் செஞ்சேன். 50 பேர் வச்சு செய்யற பிசினஸ் 5 கப்பல் வச்சு தான் செஞ்சேன். 9 கப்பல் வச்சு செஞ்சேன். எப்போ கூட அங்க இருந்து தெரியும். 9 couples. Where did I learn? From here. So guys, the coming here is just the beginning. Okay, staying here is also the beginning. Flowing here is also beginning. எல்லாமே இன்னைக்கு தான் ஆரம்பிக்குது.
every day is a new day for us. Today is the first day for the rest of life னு சொல்லுவாங்க. ஏன்னா every day your cells also changing one. நேத்துள்ள சூரியன் வந்து இன்னைக்கு உள்ள சூரியன் வேற சூரியன் தெரியுங்களா? அதே மாதிரி நம்மளாம் everyday different people. அப்ப அதை கனெக்ட் பண்றதுக்கு இருக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து என்ன தெரியுங்க, லேசியா இல்லாம இருக்கிறதுக்கு you must have something big fire for you. நான் வந்து டைனேஸ் செய்ய போறேன்னா என் மூலியமா வந்து இப்ப வந்து நிறைய பேர் வந்து உருவாக்கணும், நிறைய மில்லியனர்ஸ் கொண்டு வரணும். அதான் என்னோட மெயின் எய்ம். ஃபர்ஸ்ட் 100 மில்லியனர்ஸ். இதான் நான் வந்து 2018 சொன்னேன், 6ஆம் தேதி 1ஆம் மாசம். கண்டிப்பா இந்த கம்பெனி வந்து அடுத்த 3 வருஷத்துல கண்டிப்பா ஒரு 100 பேர் கொண்டு வந்துடும். அதே நம்மளா இருக்கக்கூடாது. அதான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஆனா அந்த ஒரு 3 வருஷம் செயல்பட்டு ஒரே வருஷம் செஞ்சுட்டாங்க அவங்க. மிஸ் காயத்ரி, நான் வாஸ் டாக்கிங் டு காயத்ரி. நான் காயத்ரி, நீங்க எப்போ வந்து நீங்க எப்போ வந்தீங்க? 2020 வந்து சொன்னாங்க. அப்ப நாங்க மொமெண்டம் வந்துருச்சு எங்களுக்கு. நாங்க ஆர்கானிக்கா செஞ்சுக்கிட்டு 2020 பெண்டமிக் வந்து அப்படியே அடிச்சுட்டு போயிட்டோம். ஜூம் கொண்டு போச்சு எங்கேயோ. அப்ப அது வந்து பார்த்துட்டு வந்தோன்னே அந்த டைம்ல வந்தவங்களாம் பாருங்க, வந்து பட்னு இருந்தாங்க. இந்தியால பணம் பார்க்காதவங்க பணம் பார்த்தாங்க, காடி பார்க்காதவங்க காடி பார்த்தாங்க. வித்தின் 2 years கைஸ் வி ராக்கெட் growth வந்துச்சு. அது ஏன்னா நம்பர் 1 நாங்க வந்து frequent, consistent and we jump the queue. Frequency வாரத்துல இந்த 3 வார்த்தை இருக்கு. upon you write for me. Frequent, every day we talk to people, every day we did presentation, don't care which group, யார் குரூப், எல்லா குரூப்பும் ஓடி போய் செஞ்சோம். frequent செஞ்சோம், daily செஞ்சோம், weekly செஞ்சோம், every day we are doing some activity. அதான் frequent. அப்புறம் frequent வந்துச்சுன்னா frequency ஏறினா எப்படி ஏறினா நம்ம வந்து கன்சிஸ்டன்சியா செஞ்சோம், ஒரே வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். சில பேர் சொல்லுவாங்க அதே மீட்டிங் போறாங்க, அதே பேசிட்டு இருக்காங்க, அதே பேசுறாங்க, டாக்டர்மா அதே பேசிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் அதான் சொல்ல ஆரம். ஆனா பணம் வந்தோன்னா அதான் அப்படி சொல்லியிருந்தாங்க. தட்ஸ் யோர் ப்ராப்ளம் கைஸ், நாட் மை ப்ராப்ளம். ஏன்னா என்னோட கடமை நான் செஞ்சாகணுமே. டாக்டர் போனா டாக்டர் அதான் கேட்பாரு, என்ன எத்தனை பணம் சாப்பிடும் இது அதான் கேட்பாரு. ஸோ அது வந்து நம்ம டியூட்டி. ஸோ as a speaker this is my responsibility, as a coach it's my responsibility. I have to talk, you don't listen, that's your problem. அப்ப காசு வராத நேரத்தில் கஷ்டப்படுற நேரத்தில் நான் கேட்டோம், வந்தோடனே நம்ம ஏன் கேட்க மாட்டோம்? அப்பனா மைண்ட் வச்சு பாய்க்கல, நம்ம மைண்ட் வச்சு பாய்க்கிறோம், நம்ம ஹார்ட் வச்சு செய்யல. அதனால நம்மளுக்கு வந்து இன்னும் கண்டினியூ பண்ண தெரியல. ஸோ frequent and then consistency, frequency, அதுல இன்னொரு நடுவில் ஒரு வார்த்தை இருக்கு, கியூ. அப்பதான் பிரபஞ்சம் உங்களுக்கு கியூவை மாத்தி விடும்ப. சரி இவன் ரெடியா இருக்கான்ப்ப. ஏன்னா அங்க அது அந்த சிஸ்டம்ல எப்படி தெரியுங்களா, யமன், சித்ரகுப்தா. சித்ரானா உங்களோட தாட்ஸ், குப்தானா உங்க ஆக்ஷன். அப்ப யமன் வந்து சித்ரகுப்தா எழுத வைப்பாரு, இவன் நல்லது செய்யறான், ஓகே நல்லதான், நல்ல பாயிண்ட்ஸ். இவன் கெட்டது செய்யறான், கெட்ட பாயிண்ட்ஸ். அப்புறம் அங்க பாயிண்ட்ஸ் வரும், பாயிண்ட் கணக்கு ஓடிக்காங்க. சித்ரகுப்தா அவங்க தான் எழுதுவாங்க. அப்ப வந்து லட்சுமி கேட்பாங்க, காசு கட்டுட்டு இருக்காங்களா, அவங்க சொத்து கட்டு இருக்காங்களா, கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல யமன் சொல்ல கொடுக்காதமா, இன்னும் பேலன்ஸ் வரல அப்படின்னு. பேலன்ஸ் வந்தா நம்ம கொடுக்கணும், இன்னும் கெட்டது நிறைய இருக்குங்க, கெட்டது நிறைய இருக்கு, இது இன்னும் பேலன்ஸ் இல்லாம இருக்கு அப்படின்னு. ஆமாவா அப்படின்னு. ஸோ அவங்க லட்சுமி கொடுக்க வரது கூட யமன் தடுத்துருவாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்ம இன்னும் நல்லா செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கணும். அப்ப ஒண்ணு வந்து ஸ்பிரிச்சுவலா நீங்க செய்யறதுக்கு எப்படி தெரியுங்களா, உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எந்த தெய்வமும், அது ஜீசஸா இருக்கலாம், அல்லாவா இருக்கலாம், இல்ல புத்தாரா இருக்கலாம், அந்த இஷ்ட தெய்வத்துக்கு சரண்டர் பண்ணிட்டு எல்லாம் நீ தான் செய்யற மூலியமா அப்படின்னு சரண்டர் பண்ணிட்டு உங்க இஷ்ட தெய்வம் சரண்டர் பண்ணிட்டு கலங்கத்தை இருந்துச்சு தியானம் பண்ணிட்டு எப்ப வந்து இன்ன வரைக்கும் கலங்கத்தை 3 மணிக்கு எந்திரிச்சு தியானம் பண்ணுவாரு. தியானம் இஸ் நத்திங் கைஸ். மரத்தடியில போய் உட்காந்துக்கு தியானம் பண்றது அது தியானம் இல்லை, தட் இஸ் பிராக்டிஸ். நான் இப்ப பேசுறேன்ல, இதான் தியானம். தட் இஸ் வாட் டைனேஸ். wherever you are speaking, when you are speaking without realizing the time. இப்ப நான் எவ்வளவு நேரம் பேசுறேன் கூட என் வைஃப் சொல்லிட்டு போறாங்க. அப்ப ஐ எம் ஸ்பீக்கிங் பியாண்ட் டைம் அண்ட் ஸ்பேஸ். அதான் தியானம். when you are doing your work beyond time and space will come and work for you. that is what Kala Bhairava means. Ba means தாண்டி போறது, ரவி, பா பைரவா. so I'm going above. அப்ப காலத்தை தாண்டி போறேன். அப்ப காலமே எனக்கு ஹெல்ப் பண்ணும். அப்ப இந்த காலம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா, டைம் அண்ட் ஸ்பேஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா, யூ மஸ்ட் கோ பியாண்ட் டைம் அண்ட் ஸ்பேஸ். அதான் மெடிடேஷன். அப்ப அதை பிராக்டிஸ் பண்றதுக்கு காலங்காலத்துல இருந்துச்சு ஒரு 10 நிமிஷம் மூச்சு பயிற்சி தான். எப்படி தெரியல சார், எனக்கு தெரியல சார்னா, நீங்க போயிட்டு யூடியூப்ல போட்டு டீப் பிரீதிங் எக்ஸசைஸ் போட்டீங்களா, இல்ல சீன் போட்டீங்களா, இல்ல பிராணாயாமம் போட்டீங்களா, நிறைய விளக்கரச்செல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். முந்தி மாதிரிலாம் பழைய இந்தியாவில மாரி வயசானவங்களாம் இல்லை, இப்போ எல்லாம் யூத்தா போடுறாங்க. அண்ட் நான் வந்து இந்த சக்கரா பத்தி நான் படிக்கிற நேரத்தில் எல்லாம் யங் கேர்ள்ஸ் எழுதிட்டு இருக்காங்க சக்கரா பத்திலாம். இன்ஸ்டாகிராம்ல ஒரு லேடி பாப்புலர் ஆகி யூஎஸ்ல வந்து 20 வயசுல வந்து 5 வயசுல புக் எழுதுன லேடி இப்ப 17 வயசு. அவங்க வந்து இப்ப
தேர்ட் ஐ பத்திலாம் ஞான கத்திரம் கண்ணெல்லாம் பத்தி எழுதுறாங்க. இட்ஸ் நோ மோர் இந்தியாஸ் கைஸ், இட்ஸ் நோ மோர் ஹிந்துஸ் கைஸ், இட் பிலாங்ஸ் டு எவ்ரிபடி பிகாஸ் இட்ஸ் எவ்ரிபடிஸ் வாட். அப்ப நம்ம மட்டும் நம்ம தான் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓ இது ஃபர்ஸ்ட் நம்ம சாமி பத்தோம் சாமியார் ஆயிரும். ப்ளீஸ் கைஸ் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் ஆன் ஆல் தட். இது நேச்சர் ஆஃப் லைஃப் தான். எல்லாமே லைஃப்ல ஓடுது, இப்ப டிஜிட்டல்ல ஓடுது. தென் நம்ம மட்டும் ஏன் வந்து பழைய குடி கதவை துட்டி பழசா ஓடிட்டு இருக்கணும்? நம்ம போயிட்டு ஏன் மண்ணை ஓடிட்டு இருக்கணும்? அப்ப நீங்க வந்து காலங்கத்தை இருந்துருச்சு ஒரு 10 நிமிஷம். ஐ கால் திஸ், நான் வந்து என்னோட ட்ரைனிங்ல வந்து இன்சூரன்ஸ் சரி அடக்கணும் சரி, ஐ கால் திஸ் STS, ஓகே, செல்ஃப் ட்ரூத் செமினார், SMS, ஓகே, செல்ஃப் மேனேஜ்மெண்ட் செமினார். அப்ப அவங்க கேட்பாங்க, நான் சொல்லுவேன், இஃப் யூ கேன் டூ திஸ் ஃபேண்டாஸ்டிக், ஹவு டு டூ, வென் டு டூ, லுக் ஃபார் நியூ டைம், ஹவு டு ஃபைண்ட் நியூ டைம் சார்னுவாங்க. வாட் டைம் யூ வேக் அப் இந்த மார்னிங் கேட்பேன். ஸோ சில பேர் சொல்லுவாங்க 5 மணிக்குனுவாங்க, சில பேர் 6 மணிக்குனுவாங்க. ஸோ ஐ செட் ஓகே, இஃப் யூ ஆர் வேக்கிங் அப் அட் 5 o'clock, tomorrow you set your alarm clock to 4:30. That means you got half an hour now. Okay, start at 4:30 சொல்லுவாங்க. ஏன் சார் அப்படிதான்? ஏன்னா இப்போ 5 மணிக்கு biologically your body will wake up. அலாம் போட்டு எண்ணித்திருக்கிறது வந்து alert and arm. ஸோ 4:30 மணிக்கு போடு. அப்புறம் என்ன செய்யணும்னு சொல்லுவேன். அப்ப 5 மணிக்கு எழுந்துச்சா 4:30 மணிக்கு, 6 மணிக்கு எழுந்துச்சா 6 மணிக்கு எழுந்துச்சா 5:30 மணிக்கு, அப்புறம் 7 மணிக்கு எந்திரிச்சா 6:30 மணிக்கு, 8 மணிக்கு எந்திரிச்சா 7:30 மணிக்கு, 9 மணிக்கு எந்திரிச்சா 8:30 மணிக்கு, 10 மணிக்கு எந்திரிச்சா எந்திரிக்காத, படுத்துரு. யூ வேஸ்டிங் யுவர் டைம். யார் ஒருத்தங்க 10 மணிக்கு மேல எந்திரிக்கிறாங்களோ the day will go very 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 slow. யார் ஒருத்தங்க காலங்கத்துல 7 மணிக்கு எந்திரிக்கிறாங்க, day will go very fast, but நிறைய வேலை செஞ்சிருக்கீங்க. That's why I make a point, I wake up early in the morning. நீங்க Facebookல பார்க்கலாம், நான் எழுதிட்டு இருப்பேன். If you wake up early, your day will go very fast, but you will do more work. You wake up late, the day will go very slow, and you still don't do any work. Adan dull irupinga. Wake up early, guys. Very important. When Murugan cut the Murugam, the Asuran into two, one became a peacock, one became Seval. Murugan ரெண்டாவது நடந்த demon. ஒன்னு வந்து சேவலா வந்துச்சு, ஒன்னு வந்து பீகாக்கா வந்துச்சு. அது என்ன அர்த்தம்னா, நீ முருகன் மாரி சந்தோஷமா இருக்கணுமா, உனக்கு ஹாப்பியா இருக்கணுமா, யார் ஒருத்தன் டைமுக்கு வந்து கரெக்டா இருந்திருக்கானோ காலங்கத்தால கோழி மாரி, அவனுக்கு வந்து பீகாக் மாரி லைஃப் கிரேஸ்ஃபுல்லா இருக்கும். அதான் அது தத்துவம். மெனி பீப்புள் அதை நினைக்காங்க அவங்க மூளையை தத்துவம் கைஸ், தத்துவம். ஓகே, உங்களுக்கு ஷார்ப்பா வந்து அவன் மாரி மைண்ட் செட் வந்து அந்த உங்களோட வெயில் வந்து ஷார்ப்பா இருக்கணுமா, யூ வாண்ட் டு டிராவல் ஷார்ப், தென் யூ மஸ்ட் டிராவல் ஷார்ப். The word travel means வேல் போற நான் மூவ் பண்ணிட்டு இருக்கேன். I'm focused. I'm going to India means I'm going to India. I'm going to Singapore means I'm going to Singapore. Travel. ஆனா அங்க சந்தோஷமா பாட்டியும் I'm not traversing. Okay, upon you, right? Traverse. You see, that means I focus to do Dynase. I want to do 1 million. But by the time I reach 1 million, I must be happily reaching that. அப்பதான் travel with traverse. அப்பதான் யூனிவர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். I travel, TRAVEL, வேல். அப்ப வேல் போல நான் ஷார்ப்பா போறேன், ஃபோக்கஸா போறேன். Traverse, not that happen okay, traverse can, but the real word is TRAVERSE, traverse. Traverse கூட சொல்லுவாங்க. அது எப்ப எழுதிருக்காரு, எங்களுக்கு ஜான் டிராவர்ஸ் இருக்கு. So traverse-னா you are moving with a song. So சந்தோஷமா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கணும். ஏதாவது சந்தோஷமா செய்யாதீங்க. You are wasting your time, guys. Even I'm telling you, Dynase, if you feel you're painful, don't waste your time. Go back and spend time with your children, do something. You're doing better work. I rather do that. நான் வந்து காலங்காலமா எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். மறுபடியும் நம்ம பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணா I'm going to waste my time now. பட் இப்போ எனக்கு என்ன பியூட்டினா, வீட்டில் உட்காந்து செய்யலாம்ல. அப்போ 1 hour நான் உட்காந்து செய்யணும், 3 hour உட்காந்து நான் வீட்டு வெளியே போடுவேன். ஸோ why should I waste my energy now? I can give the energy, ரெக்கார்ட் பண்ணி நம்ம பல பேர் ஆளுங்க கேட்கலாம். So I'm going to do a lot of TikTok in Malay. I'm going to do a lot of TikTok in English. I'm going to do a lot of Facebook Live in English, Tamil, and Malay. Because I want to help Malay people a lot. இது எங்க நாடு, இந்த நாடுக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணோம். அவங்க நம்ம பிள்ளைங்க மலாய்க்காரங்க ரொம்ப சஃபர் பண்றாங்க, அவங்கள நம்ம ஹெல்ப் பண்ணோம். தென் தமிழ், நம்ம இந்த சீனர்கள்லாம் ஹெல்ப் பண்ண நினைச்சேன், பட் அவங்க நம்மளை சுத்தி விட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்துக்கிட்டோம். நம்ம ஆளுங்களை ஹெல்ப் பண்ணுவோம், மலாய்க்காரங்க ஹெல்ப் பண்ணுவோம். ஆனா அவங்க வந்து ஹெல்ப் கேட்டாங்கன்னா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணி ஆகணும். So what I'm trying to say, guys, go beyond race, go beyond religion, go beyond everything, help everybody. But உங்க கூட பார்ட்னரா கொண்டு வரதுக்கு choose the people. Very very important.
அது வந்து உங்க சோலை விடுங்க. உங்க சோல்கிட்ட சொல்லுங்க, இவங்க வேலை செய்யலாமா, நீ என்ன சொல்ல அப்படின்னு கேளுங்க. ஸோ ஸ்டார்ட் டாக்கிங் டு யுவர் சோல், லிசன் டு யுவர் சோல், sit down on the seat of your soul. Go and read one book called The Seat of the Soul. Gary Zukav, G-A-R-Y-Z-U-K-V, Zukav, Seat of the Soul. எப்படி வந்து என் சோல் மேல உட்காந்து நான் வேலை செய்யறது. அந்த புக்கு ஃபேண்டாஸ்டிக் புக். நான் வந்து 20 இயர்ஸ்க்கு முன்னுக்கு படிச்ச புக் அது. ஓகே, உங்க சோலுக்குள்ள உட்காந்து சோலுக்கு வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான சோல் அனுப்பிடும். அவன் சின்னனா இருக்கலாம், மலாய்க்காரனா இருக்கலாம், இந்தியனாங்க, அது மேட்டர். அதனாலதான் எங்களால வந்து I can attract people from Papua New Guinea without even now going to Papua New Guinea, not even once. I can attract people from, like Betty, from other parts of the world without even going there. Upper soul to soul, heart to heart, guys. So thank you for your time. And anybody got any question can ask me now. நீங்க திருப்பி மறுபடியும் நான் பேசுறது கேட்கறேன்னா நீங்க வீடியோ போட்டு கேளுங்க. அதனால தான் நாங்கள் வீடியோ போடுறோம். ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க. எங்களோட மாஸ்டர்லாம் இங்கே பேசுற நேரத்தில் நாங்கள் முன்னுக்கு வீடியோ எங்களோட கையில வந்து ஒரு ரிப்போர்ட்டர் மாரி நாங்கள் ஒரு வாக்மேன் வாங்கி வச்சிருப்போம். நீங்க பிரசன்ன கேட்கலாம். நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்போம். ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்து அந்த கேசட்டை எடுத்துட்டு பிளேயர்ல போட்டுட்டு ஹெட்ஃபோன் போட்டுட்டு மேலே ஹெல்மெட் போட்டுட்டு மோட்டர் பைக் ஓட்டு கேட்டு இருப்போம். அப்புறம் கேட்பாங்க, டாக்டர்மா எப்படிலாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, அந்த 22 வயசுல நான் கேட்டுட்டு இருக்கேன். அப்ப அவரோட டாக்கும் கேட்போம், ஜிக்ஸிகளோட டாக் கேட்போம், அப்புறம் ரிஷ் டுவாஸ் தேவனோட டாக் கேட்போம், அப்புறம் வந்து என்னது ஆந்தனி ராபின்ஸ், எவ்வளோ டாக்ஸ் நம்ம கேட்டிருக்கோம், எவ்வளோ புக்ஸ் நம்ம படிச்சிருக்கோமே. அப்ப செல்ஸுக்கு அவ்வளோ எனர்ஜி இருக்குல்ல, அதனால நம்மளுக்கு வயசு வராது, ஸ்ட்ரோக்கும் வராது. ஏன்னா ஸ்ட்ரோக் எப்படி நடக்குதுன்னா, ஒரு செல்க்கு வந்து ஆக்சிஜன் போச்சுன்னா the oxygen will forget the information. Let me tell you about stroke. If your blood is not going up to the brains properly, then it's not going in time. அப்புறம் நான் காலமா அந்த செல்ஸ் வந்து அப்படியே செத்து போயிடும். அந்த செல் செத்து போச்சுன்னா, இப்ப நான் கை இப்ப மூவ் பண்றேன்ல, அதுக்கு ஒரு செல்ஸ் அங்க இருக்கு, பிரெயின் செல். அப்ப அந்த பிரெயின் செல் செத்து போச்சுன்னா என்ன செய்வாங்க, அங்குள்ள இன்ஃபர்மேஷன், the information in the dying cell will look for another active cell. If I read a lot, I got a lot of information, it will go and look for the active cell because a lot of active brain cells were. இப்போ நாங்கள் வந்து அதனால தான் பாப் ப்ராக்டர் இருக்கோம். Bob Proctor and John Kennedy were so happy, so surprised with Malaysians. He said, why? I know, no wonder you all are genius now. Why? You only know English. You guys know English, you guys know Malay, you guys know Chinese, you guys know Tamil. But they don't know Malay, English use one ஒரே செல் தான் பாய்க்கும். ஏன்னா எல்லாமே ஒரே வேர்ட்ஸ் தான், ABCD தான். ஆனா Malay, English and Tamil is totally different. அப்பான் ஜாவி எழுதுவாரு, totally different. அப்படின்னா வேற பிரெயின் செல் இருக்கும். நீங்க இங்கிலீஷும் தெரிஞ்சுன்னா, மலாய் தெரிஞ்சுன்னா ஒரே பிரெயின் செல் தான் பார்க்கிறேன். ஆனால் ABCD தான் வருது. தமிழும் வச்சிருந்தீங்களா, இங்கிலீஷும் வச்சிருந்தீங்களா, நிறைய பிரெயின் செல் கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ். ஐ என்கரேஜ் ரீடிங் கைஸ். ஸோ half an hour போட்டுருங்க. அந்த half an hourல முதல் 10 minutes வந்து do meditation for yourself, not for your family, not for God, not for anyone, for yourself, for your soul. அதான் முதல் மரியாதை, ரெஸ்பெக்ட். அந்த மெடிடேஷன் முடிஞ்சு இன்னொரு 10 நிமிஷம், 10 minutes for meditation, 10 minutes read about yourself to improve yourself. நிறைய புக்ஸ் இருக்கு. அப்ப திங்க் அண்ட் க்ரோ ரிச் ஒரு புக், 13 ஹேபிட்ஸ் இருக்கு. காலம் மாறிக்கிட்டு வருது, நிறைய மாறிக்கிட்டு வருது. அப்ப லேட்டஸ்ட் புக்ஸ் இருக்கு. இப்ப என் டாக்டர் படிக்கிற புக்ஸ் எல்லாம் வேற மாதிரி வருது. ஸோ எனி புக்ஸ் ஆன் செல்ஃப் கேர் புக்ஸ் வாங்கி படிங்க. ஆந்தனி ராபின்ஸோட அவேக்கனிங் தி ஜெயண்ட் இருக்கு. சோ மெனி புக்ஸ் ஆர் தேர். அப்ப அந்த புக்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு சாப்டர் ஒரு 10 minutes படிங்க. படிக்கிறது எப்படி தான் கான்டெம்ப்ளேட் பண்ணணும். இசி கான்டெம்ப்ளேஷன் இஸ் பிஃபோர் மெடிடேஷன். இப்ப மெடிடேஷன்னா வந்து நேரா மூச்சுக்கு போயிடுறீங்க, கான்டெம்ப்ளேஷன்னா உங்க பிரெயினுக்கு போறீங்க. அதான் கான்டெம்ப்ளேஷன். அப்ப கான்டெம்ப்ளேட் பண்ணுங்க. அது படிச்சுட்டு, ஓ ஆமா ஐ ரெட் திஸ் ஒன், இது மட்டும் எனக்கு மெதி தெரிஞ்சுச்சுன்னா நான் இப்படி செஞ்சிருக்கலாமே ஐயா அப்படின்னு சொன்னீங்களா, உங்களுக்கு அவேக்கனிங் வருது. ஓ இது இப்படி தெரிஞ்சுல, நான் இப்படி அப்படியே பாய்க்கலாமே, ஃபேண்டாஸ்டிக். அப்படியே அதான் கான்டெம்ப்ளேஷன். அப்புறம் நான் உடனே புதுசா இருந்துச்சுன்னா, ஏதாவது புதுசா இருந்துச்சுன்னா உடனே நான் பாய்ப்பேன். ஏன்னா அது வந்து எனக்கு ஆகிறதுக்கு பிஃபோர் இட் பிகம்ஸ் மை பர்சனல் ஒன். ஸோ திஸ் இஸ் வாட் யூ மஸ்ட் டூ. ரீடிங் ஃபர்ஸ்ட் இஸ் மெடிடேஷன், நெக்ஸ்ட் ரீடிங் ஃபார் யோர் செல்ஃப். Next 10 minutes, upon please, first 10 minutes breathing exercise, next 10 minutes reading for yourself, that other next 10 minutes வந்து reading for your career. இப்போ நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் செஞ்சீங்களா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நீங்க படிக்கணும். இன்சூரன்ஸ் நீங்க இன்சூரன்ஸ், எந்த கேரியர் நீங்க போறீங்களோ அந்த கேரியர் நீங்க தான் எக்ஸ்பர்ட்டா இருக்கணும்.
அப்ப ஆளுங்க உங்களை தேடிட்டு வரணும் அந்த கெரியர்ல. எல்லாமே நீங்க வந்து டாக்டர் மகான தேட போறேன் நான் வந்து அடக்கனா, that means nobody will respect you, nobody will value you. So you must be one step above the person you're going to talk to. That is why I can talk to the CEO of a company, I can talk to the guys in the streets, because I am a master for what I am doing. Public speaking, I must be a master. Then when it comes to network marketing, I must be a master. When it comes to writing, I must be a master. When it comes to Facebook, I must be a master. When it comes to TikTok, I must be a master. ஸோ எது செஞ்சானோ எங்க அப்பா கிட்ட நான் கத்துக்கிட்டது வந்து அதுல நான் மாஸ்டரா இருக்கணும், வேற செய்யக்கூடாது. தட்ஸ் வை ஐ அம் குட் இன் வாட் எவர் ஐ டூ. அப்ப when I write, I must be a master of writing. அப்ப என்னோட மாஸ்டர் வந்து என்னோட சோல் தானே, உங்களோட மாஸ்டர் உங்க சோல் தானே. ஸோ டுடே த ஹோல் வேர்ல்ட் இஸ் ஆல் அபவுட் networking of masters, guys. That is why people like this guy, அவர் வந்து MBA தான் செஞ்சிருக்காரு, லோகேஷ் யூனிவர்சன் கொடுறாருல, 10 படம் தான் செய்ய போறாரு, 2 படத்துல கோடீஸ்வரன் ஆயிட்டார்ல. ஒரு பேங்க்ல வேலை செஞ்சவரு மூவி இண்டஸ்ட்ரிக்கு வராதவரு ஏன் அவரோட பாப்புலா வந்தாருன்னா நெட்வொர்க்கிங் ஆஃப் மாஸ்டர்ஸ், கைஸ். கமல்ஹாசன் இஸ் அ மாஸ்டர், ரஜினிகாந்த் இஸ் அ மாஸ்டர், ஆல் தி அதர் டைரக்டர்ஸ் ஆர் மாஸ்டர்ஸ். எல்லாம் ஒன்னா வராங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் நடக்குது. ஐ எம் சோ ஹாப்பி ஃபார் தட். முன்னெல்லாம் போட்டி, சொத்துக்கெல்லாம் போட்டி 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 போட்டு நம்ம இண்டஸ்ட்ரி வீணாக்கிட்டாங்க அங்க. And that is what I value Kamal Haasan a lot, because is network of masters. And today in network marketing industry, when I work with the Chinese leaders or outside there, it's network of masters, guys. When I was working with the government or academy setup பண்றதுக்கு networking of masters. இப்ப திருப்பி நான் வந்து ஒரு ட்ரைனிங் கோச்சிங் போனா I will go back to networking of masters only. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா இந்த டைனஸ் மூலமா I must be a master of networking, online global networking. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் முடிஞ்ச கதை, ஆன்லைன் குளோபல் நெட்வொர்க்கிங் அதான் இப்போ கதை. அதுக்கு நான் மாஸ்டர். அப்ப நான் என்ன மாஸ்டர் சொல்லலாம். இப்ப நான் ரைட் a book on that also. அதுக்கு நல்ல டைட்டில் நான் ரிலேட் பண்ணிருக்கேன். So guys, thank you so much for your time. வெற்றி நமக்கே வெற்றி நிச்சயம். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்துட்டு தலைமுறை. ஓகே, வந்தால வாழ வைப்போம், வந்தார வாழ வைப்போம், நம்மளும் வாழ்வோம். வந்தார வாழ வச்சுக்கிட்டு நம்ம வாழாம இருக்குதான் நோ பாயிண்ட். சரிங்களா? ஓகே, so let's rock, guys. And anybody want to just wrap up whatever I shared, you can do that. 10 மணி சரியாச்சு, நம்ம முடிக்கலாம். ஓகே, whoever want to share, கை ஹேண்ட்ஸ் போடுங்க, வாலண்டியர் பண்ணுங்க. ஒரு 1 minute இங்க ஷேர் பண்ணலாம். அதர்வைஸ் I will call Prasna to share. ஏன்னா Prasna வந்து நான் சொன்னதெல்லாம் வந்து அவருக்கு என்ன புரியும், ஏன்னா அவர் அந்த மாதிரி ஸ்கூல்ல இருந்து வந்தவர். ஓகே, Prasna இங்க ஷேர் பண்ணுங்க. 1 minute, Prasna, are you there? Sir, okay. Sir, am I audible? Very much. Okay, sir. So, good evening to all. Prasanna Venkatesh from Chennai, India. And sir, this the last or 45 minutes, close to 45 minutes to 1 hour, that was amazing, sir. Because நீங்க சொன்ன ஒவ்வொரு விஷயங்கள் I still remember. பைக்ல போகும்போது ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிக்கிட்டு ஹெல்மெட் போட்டுக்கிட்டு குலின் தேசாய் அப்புறம் ஆம்பேயோட லீடர்ஸ் அவங்களுடைய அந்த டாக்ஸ் எல்லாம் கேட்டது. அண்ட் ஒவ்வொரு டைமும் வந்து இதெல்லாம் நம்ம செஞ்சது எதுக்கு அப்படின்ற போது ஹார்ட்ஃபெல்ட், நம்ம வந்து ஒரு ஹார்ட் லெவல்ல அதுல சக்சஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக we took lot of initiatives. ஆனா அதே சமயம் ஆம்பே வந்து புக் ரீடிங் ஹேபிட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தது. ஸோ அதெல்லாமே ஃபாலோ பண்ணும்போது நிறைய சேஞ்சஸ், அதாவது ஒரு ஜீரோ மென்டாலிட்டியில இருக்கவங்க வந்து கம்ப்ளீட்டா ஒரு டிஃப்ரெண்ட் மென்டாலிட்டிக்கு வரதுக்கு வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் எஸ்பெஷலி டெய்லி நம்ம எந்திரிக்கிற டைமுக்கு முன்னாடி ஒரு ½ an hour எந்திரிக்கணும்னு சொன்னது வந்து இட் இஸ் வெரி வெரி வேல்யூபிள். பிகாஸ் ஒரு சின்ன விஷயங்கள் நம்ம செய்யும் போது அது கண்டினியூஸா, ஸோ 1% நம்மளுடைய லைஃப்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம பண்ணும்போது இன்னும் பவர்ஃபுல்லா நம்மளோட லைஃப் மாற ஆரம்பிக்கும். ஸோ அந்த வகையில இன்னைக்கு நீங்க ஷேர் பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து எக்ஸலன்ட் சார், சான்ஸ்லெஸ். அண்ட் அதுவும் இல்லாம ஃபைனலி நீங்க அந்த ஜெசி சொல்லணும் அப்படின்னீங்க. பிகாஸ் ஹார்ட் லெவல்ல ஒரு பிசினஸ் என்ட்ரானா மட்டும்தான் அதுல ஃபாஸ்டா நம்ம பில்ட் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா ஒரு ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரி இருந்துச்சு. தட் இஸ் so amazing, ரொம்ப சந்தோஷம். So thank you so much for sharing, sir, and thank you for giving me an opportunity to share. Back to awesome Maha sir. Okay, இந்த மாதிரி ட்ரைனிங் வந்து நான் வந்து கம்பெனிஸ் வந்து 9 to 9 2 நாள் செய்வேன். கடைசியில வந்து அதெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. இது நம்ம ஷார்ட்டா செஞ்சோம், பட் ஐ வாண்ட் யூ ஆல் டு ஷேர் ஒரு 1 பாயிண்ட்ஸ் தான். அப்ப அந்த அது வந்து ஒரு 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 நல்ல சம்மரி மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஐ மேட் எவ்ரிபடி கோ-ஹோஸ்ட் நவ். ஸோ நெக்ஸ்ட் பர்சன் ஐ வாண்ட் டு ஷேர் கவிந்திரன். நீங்க ஷேர் பண்ணலாம். கவின் இருக்கீங்களா?
கவின் இல்லாட்டியா மோகன் அரவன் ஷேர் பண்ணுங்க. நான் கோவா சாப்பிட்டுருக்கேன் அவங்களே ஷேர் பண்ணுங்க. எஸ் சார், வணக்கம் சார். குட் ஈவினிங் டு எவ்ரிவன். வணக்கம். குட் ஈவினிங். ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சது. சரி சார். ஒரு ஒன் பாயிண்ட் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு நான் ஷேர் பண்ணுங்க. வா, உங்களோட அந்த நம்ம என்னத்தை கத்துக்கணும்னு, என்னென்ன புக்ஸ் படிக்கணும், என்னத்தை எப்படி நம்ம வந்து நம்மளோட பிஹேவியர் மாத்திக்கிறது, நம்ம ஒருத்தவங்க கிட்ட எப்படி பேசுறது, நிறைய சார். ஃபுல் டீட்டெயில் சார். அதுல இருந்து நான் பேசுறதே உங்களை பார்த்து தான் கத்துக்கிட்டேன் சார். ஓகே, வெரி குட். சோ இந்த வர 18ஆம் தேதி இப்பல இருந்து நம்ம கிரவுண்ட் ஒர்க் செய்வாங்க. கண்டிப்பா சார். கன்ஃபார்ம் பண்ணிருங்க. கம்பெனி போஸ்டர் எல்லாம் செஞ்சிருவாங்க. கண்டிப்பா சார். இது வந்து உலக லெவலுக்கு வந்து அவங்களாம் நம்மளாம் வந்து இப்ப அங்க பாக்குறோம் மலேசியா வந்து அவங்க பார்க்கணும். அப்பதான் நம்ம வெடிப்போம். ஓகே, சோ லீலாலாம் வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க, புக்குடினா சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்ப நாளைக்கு வந்து 1ஆம் தேதி வந்து இங்க மலேசியால நாளைக்கு நாங்க லேபர் டே. ஸோ வி ஆர் டூயிங் அவர் ஃபர்ஸ்ட் பிஓபி டுகெதர் வித் 1 ஜூலி எல்லாமே சேர்ந்து சேரும். ஓகேங்களா? ஓகே, ஸோ உங்களுக்கு யாராவது இங்க வந்தா கூட நாளைக்கு வர சொல்லலாம். நாளைக்கு ஈவினிங் ராத்திரி இங்க ஹெச்கியூல சேரும். ஸோ ஹெச்கியூ வந்து பவர்ஃபுல்லா இருந்தா தான் நம்ம எல்லா உலகமும் பவர்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ தேங்க்ஸ் மோகன். நெக்ஸ்ட் வந்து கெட் பொக்கடி ஷேர் பண்ணுங்க. பொக்கடி இருக்கீங்களா? குயிக் ஒன் ஷேர் பண்ணுங்க. Good evening, Dr. Maha. Good evening, everyone. So, Dr. Maha ஷேர் பண்ணது விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்னன்னா, நாட் ஓன்லி பீயிங் இன் டைனர்ஸ் நம்ம வந்து இதெல்லாம் அப்ளை பண்ணா சக்சஸ் ஆகும் அப்படின்னு கிடையாது. நம்மளோட டெய்லி லைஃப், அதாவது டாக்டர் மகா சொன்ன ஒரு விஷயங்களும் ஒரு காமன் மேனா இருக்கிற ஒரு நார்மல் பர்சனா இருக்கிறவங்க கூட டெய்லி லைஃப்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா டெஃபினெட்லி தே வில் ஃபைண்ட் அ சேஞ்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வெள்ளனையா எந்திரிக்கிறது, I believe that. And then இன்னொன்னு பார்த்துட்டீங்கன்னா நம்ம நிறைய மோட்டிவேஷனல் திங்ஸ் அண்ட் தென் நிறைய இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் கேட்கறது, இட்ஸ் ஆல் த பாசிட்டிவிட்டி. ஸோ ரொம்ப பேர் நெகட்டிவ் காசி பேசியே லைஃப் ஃபுல்லா நெகட்டிவிட்டியை வச்சிருப்பாங்க. ஸோ whenever we are hearing this kind of positivity, நம்மளை சுத்தி பாசிட்டிவிட்டி தான் நிறைய இருக்கும். So for me, whatever Dr. Maha shares today, it's not only for the diners, நம்ம டெய்லி லைஃப்ல கூட நிறைய விஷயங்களை இது வந்து கண்டிப்பா மாத்தும். ஸோ அதே மாறும் போது டைனஸ்ல நம்ம இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணோமா அது எப்படி மாறுன்றது கண்டிப்பா அது வந்து ஒரு பிக்கான ஒரு விஷயமா தான் இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ தட்ஸ் வாட் ஐ வுட் லைக் டு ஷேர் டாக்டர் மஹா. தேங்க்யூ so much. Okay, and then our team conquer இவரா தினேஷ் who's team conquer ஷேர் பண்ணுங்க. நான் வந்து அடுத்தது வந்து லீலா ஷேர் பண்ணுங்க. லீலா இருக்கீங்களா? Dr. Maha, Madam Leela is not a co-host, I guess, so she couldn't unmute. Okay. So sorry. Then I will get Venugopal also. Now I will get Leela share பண்ணுங்க. Venugopal share பண்ணுங்க. Hi, வணக்கம் Dr. Maha. Good evening to everyone. Good evening. ஒரு 2 வாரமா வரல, so I missed a lot of informations. I'm back on the track. Dr. Maha, நீங்க சொன்ன எல்லா விஷயமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. In a sense, like affirmation, don't assume பண்ணக்கூடாது. இவங்கனால முடியுமா அவங்கனால முடியுமா, we shouldn't assume. நம்ம வந்து opportunity கொடுக்கணும். We must give them information. We must give our heart and soul to them for them to understand. We shouldn't like assume like okay அவங்ககிட்ட சொன்னா புரியாது. No, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு டாக்டர் மகா. This is one of my philosophy. எனக்கு எப்போதுமே வந்து மற்றவங்களுக்கு வந்து I will not go and assume. I will give them information, I will support them, and I will try to like make them understand rather than assuming that they will not be able to do it. So அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு டாக்டர் மகா. Very good. Thank you. நீங்க வந்து எங்கேயோ தேடிட்டு இருந்தீங்க எனக்கு ஒரு லீடர் வரணும்னு. சோ பிரபஞ்சம் உங்களுக்கு முன்னுக்கு அவங்க வச்சிருக்கு. அப்ப நீங்க வந்து சோல் லெவல்ல உங்களை பாத்தீங்கன்னா அவங்களும் சோல் லெவல்ல பாத்தீங்கன்னா அப்ப அந்த கனெக்ஷன் வரும். சரிங்களா? ஓகே, அண்ணனும் நோக்கினால் அப்படி அந்த மாதிரி. So soul to soul, heart to heart. Okay, thanks Leela. Alright, so வர 18ஆம் தேதி இன்னில இருந்து நம்ம கிரவுண்ட் ஒர்க் செய்வோம். ஆளுக்கு வந்து 10 பேர் 5 பேர் நம்ம கமிட் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, so நம்மளே கமிட் பண்ணாலும் இங்க 10 பேர் இருக்க 10 பேர் 100 பேர் வந்துருவாங்க. Even Prasna all also can send. You see, Prasna, I'm collecting database of people working in the restaurants all here. So இவங்கலாம் வந்து அங்கேருந்து எங்க வந்து வேலை செய்யறாங்கன்னா காசுக்காக. சார் இவங்களுக்குலாம் வந்து நம்ம அங்க வாய்ப்பு நம்ம காட்டலாம். சரிங்களா பிரசனா? ஓகே, ஸோ
you also can prospect people who are working in Malaysia, and then you can tell them the வாய்ப்பு. ஸோ அவங்க இங்க இருந்து அவங்க வந்து அந்த அவங்க அக்கௌண்ட் பில்ட் பண்ணாங்க, நம்ம அவங்க டெவலப் பண்ணலாம். சிங்கப்பூர்ல நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. So you must not only focus in India alone, around the world. Okay, Prasna? Okay. All right. Okay. So Venugopal sir, நீங்க ஷேர் பண்ணலாம். Mr. புதுச்சேரி, பாண்டிச்சேரி சார், நான் கண்டிப்பா வரணும் அங்க. இருக்கீங்களா சார் வேணுகோபால் சார்? go ahead சார். சார் வணக்கம். வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சார். உங்களோட ஃபேவரட் துறையை வச்சு நான் கொஞ்சம் பேசுனேன். சொல்லுங்க சார். சார் உங்க பேச்சு எப்படி சார் அதெல்லாம் எங்க இருந்து வருது சார்? சொல்லுவோம் உள்ள இருந்து எப்படி கேட்டுட்டே கேட்டோம். பிசினஸ் வருதோ இல்லையோ உங்க பேச்சை கேட்டுட்டே இருக்கலாம் போறது. அது ஒரு பெரிய மெடிடேஷன் மாதிரி எனக்கு தெரியுது. தேங்க்யூ சார். ஓகே சார். ஓகே சார். இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் சார். கூடிய சீக்கிரத்தில் விரைவில் இந்தியா லான்ச் பண்ணும்போது எனக்கு பெரிய லெவல் பண்றேன். எல்லாருக்கும் நன்றி சார். கண்டிப்பா சார். இப்ப நேத்து கூட நானும் ஹேரிலாம் வந்து இந்தியாவுக்கு பெரிய பிளான்லாம் வச்சிருக்கோம், பெருசா செய்யறதுக்கு. சரி. அப்ப அங்க கூட ஏன்னா அங்க சரியான சூடா இருக்கு இப்ப எங்களுக்கு அங்க. எப்ப வரணும்? ஆமா. எங்களுக்கு அங்க டைம் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம அங்கேருந்து கூட நம்ம இப்ப அலுவா சார் இங்க வருவாரு. ஏன்னா அவருக்கு ஒரு வீடு இருக்குங்க, நம்ம பார்ட்னர் அங்க. ஓகேங்களா? சோ கண்டிப்பா நாங்க பிளான் பண்ணிட்டு எப்ப பெரிய லெவல்ல வந்து இதுல கோயம்புத்தூர் ஒரு ஈவென்ட் செய்ய போறோம், நார்த்ல செய்ய போறோம். அப்ப நம்ம எல்லாமே நம்ம மீட் பண்றதுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்றோம் சார். ஓகே. சோ நல்லா ஏன்னா எனக்கு வந்து நான் தான் ஹேரிட்டு சொன்னேன், எந்த ஒரு நாட்டிலையும் நம்ம வந்து விளையாடக்கூடாது. ஏன்னா எல்லா நாட்டிலையும் வந்து ஆத்மா தான் அங்க உட்காந்துருக்கு. எஸ்பெஷலி இந்தியா வந்து மதர் இந்தியா, வந்தே மாதரம். ஓகே. ஸோ தாய்நாடு அது. ஸோ நானும் ஹேரிய வந்து காளைக்கம்பாலம் தான் நாங்கள் எல்லாம் ஆரம்பிச்சோம் 2017 இருந்து. ஸோ இந்த வாட்டி வந்து நான் வந்து மைசூருக்கு போயிட்டு மைசூர்ல இருந்து ஆரம்பிச்சேன், சாமுண்டேஸ்வரியில இருந்து. ஸோ நான் சொன்னேன், அப்ப அவங்கலாம் வந்து நம்மளுக்கு இந்த இணைஞ்சு கொடுத்துட்டாங்களா, அவங்க பார்த்துப்பாங்க எல்லாமே சொன்னேன். நம்ம கடமை நம்ம செஞ்சுட்டு இருப்போம். சரிங்களா? ஓகே. ஏன்னா அவங்க எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்களா? ஓகே. There is a father in heaven means there's a mother on earth. So father and mother will take care of us, sir. We just have to say in between I love you. See, மேல ஃபாதர், கீழ மாதர், நடுவுல நம்ம வேலை வந்து I love you சொல்றது தான் சார். ஓகே. ஃபாதர் and mother I love you, அவ்வளவுதான். We are love. சரிங்க சார். ஓகே. Thank you so much சார். வெற்றி நமக்கு வெற்றி நிச்சயம். ஓகே. ஓகே. யாரு முத ஆரம்பிச்சாரோ அவரோட முடிச்சிருவோம். மிஸ்டர் யோகேஷ் சார், நீங்க உங்களுக்கு நான் வந்து ஒரு, ஏன்னா நீங்க வந்து சூப்பரா வரீங்க, சூப்பரா போறீங்க, நீங்க ஒரு புது எனர்ஜி கொண்டு வரீங்க. ஓகே. ஸோ நீங்க பேசுங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ நம்ம வேணுகோபால் சார். ஓகே. யோகேஷ் சார் நீங்க ஷேர் பண்ணலாம். நம்ம லோகேஷ் சார் இருக்கீங்களா? லோகேஷ் இந்த போன்ல பேசுறீங்களா? ஓகே. ஸோ நீங்க பேசுங்க சார். வணக்கம் டாக்டர்மா. கண்டிப்பா அப்படியே இவ்வளவு விஷயம் நீங்க ஷேர் பண்ணதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னாக்கா, நம்மளோட வாய் வார்த்தை வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி உள்ளது. இன்னைக்கு ஒரு விஷயத்த நம்ம வேணும்னு நினைச்சு அது சொல்ல 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 அதுக்கு ஒரு சக்தி வந்து அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குன்றது என்னுடைய வாழ்க்கையில இப்ப நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால கண்டிப்பா வரக்கூடிய காலத்துல இந்த பிசினஸ இன்னைக்கு நம்ம ஜேபில வந்து ஒரு பெரிய லெவல்ல செய்யணும்ன்றதுதான் என்னோட வெறித்தனமான ஒரு செயல். அது கண்டிப்பா நடந்தே தீருன்ற முழுமையான நம்பிக்கை எனக்கு இருக்கு டாக்டர்மா. அது இந்த மேல ஒரு ஆணை. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தோட அந்த ஈர்ப்பு சக்தின்ற விஷயத்த வந்து நான் டெய்லி எழுதுறேன், நான் புக்கு படிக்கிறேன். அது டெஃபினெட்லியா கண்டிப்பா நடக்கும். அதுதான் டாக்டர்மா. தேங்க்யூ. ஓகே. அவர் சொன்னது அது வந்து வாக்கு சக்தி. இந்த வாக்கு சக்தின்னு சொல்றாங்க. சில பேர் பர்சனலா ஏன் வைப்ரேஷன் வருது, யாரும் அட்ராக்ட் பண்றாங்கன்னா நம்ம த்ரோட்ல தான் வந்து சரஸ்வதி இருக்காங்க. ஸோ நம்ம வார்த்தை ரொம்ப முக்கியம். நான் வரேன்னு சொன்னா அவங்க வரணும், நான் வரலன்னு சொன்னா வரக்கூடாது, நான் செய்யறேன்னு சொன்னா செய்யணும். நமக்கு அப்ப அதான் வாக்கு சக்தி. இந்த வாக்கு சக்தி தான் வைப்ரேஷன் கொடுக்கும். ஸோ சரஸ்வதி எங்க உட்காந்துருக்காங்களா? நம்மளோட த்ரோட்ல உட்காந்துருக்காங்க. ஓகே. நம்மளோட நெத்தியில எங்க யாரும் உட்காந்துருக்காங்கன்னா மகாலட்சுமி உட்காந்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப இவங்க ரெண்டு பேரும் கனெக்ஷன் எப்படி இங்க வேலை செய்யணும்னா, சக்தி நம்ம கீழே உட்காந்துருக்காங்க மூலதார சக்கரால. ஓகே. மூலதார சக்கரால வந்து சக்தி எப்படி உட்காந்துருக்காங்களா, ரெண்டா உட்காந்துருக்காங்க. அந்த ரெண்டு பாம்பு வேலை சொல்றாங்களா, குண்டலினின்னு. அப்ப பாசிட்டிவ் நெகட்டிவா எனர்ஜியா உட்காந்துருக்காங்க கீழே. ராகு கேதுன்னுவாங்க. ஓகே. சோ ராகுவோட வேலை வந்து உங்களுக்கு வந்து இந்த ஏர்த்ல எப்படி வந்து மெட்டீரியல் எடுக்கணும் தான் ராகுவோட வேலை. கேதுவோட வேலை வந்து உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலா கொண்டு போறது.
ஸோ இவங்க 2 பேரும் கம்பைன் பண்ணாதான் நம்ம வந்து அழகா வேலை செய்ய முடியும். அதான் Yes. லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் வச்சு நம்ம வணக்கம் சொல்றோம். ஓகே, வானா அக்கம். வானா அக்கம்னா என்னோட பழைய மனசை வந்து ஒரு இடத்துல கொண்டு வந்து உட்கார வைக்கிறேன், அதான் வணக்கம். ஓகே, சோ இந்த 2 எனர்ஜியை வச்சு ஒரு இடத்துல கொண்டு வந்தாதான் ஐ கேன் பிகம் வணக்கம். தமிழா வந்து சாதாரண ஆள் தான் சார். ஓகே, அந்த காலத்துல நம்மளுக்கு சூப்பராக செஞ்சு கொடுத்துருக்காங்க. Let me just show that. Thank you, Zan. I'm going to wrap up this. Anytime you say வணக்கம் நினைப்ப வச்சுக்கோங்க. நம்ம வந்து என்னைக்கு வந்து வணக்கம் சொல்றோமா, நான் வந்து இது என்னைக்கு வணக்கம் சொல்றோமா, என்னோட லெஃப்ட் பிரெயின் என்னோட ரைட் பிரெயின் ரெண்டும் வந்து நான் ஒரு இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சிடுறேன். அப்ப அது ரெண்டும் வந்து ஒரு பிரமிடா மாறிச்சு, ஒரு எனர்ஜியா மாறுது, இங்க இருந்து அது மேல போகுது. இதான் தமிழா வந்து வணக்கம். when I say வணக்கம் மீன்ஸ் என்னோட மைண்டை வந்து ஒரு அடக்கம் கொண்டு வரேன். வானா அக்கம். வானானா பழைய மனசு, வானா 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 ஒரு சாப்பிட சொல்றேன், வானா வானா வானான்றல. சரி, அது வானா அக்கம்னா பழசு. அதை அடக்கிறாங்கன்னா எனக்கு வந்து புதுசா ஏதாவது வந்துகிட்டு இருக்கும். ஸோ அது வந்து நம்ம இது சொல்றதே சொல்லிட்டோம், அதை வணக்கம். ஓகே, ஒரு சீனன் நான் சொல்லி கொடுத்தா அவர் சொன்னாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வணக்கம் வணக்கம்னா மணிக்கம் மணிக்கம் அவர் சொன்னாரு. ஓகேங்களா? ஸோ வெற்றி நமக்கே, வெற்றி நிச்சயம்னா அந்த ஹோல் எனர்ஜி 7 சக்கரத்தை நீங்க வந்து அதுக்கு ஃபோமா கொடுக்குறீங்க. ஏன்னா நம்ம பயந்து வாழ்க்கை ஓட்டிட்டு இருக்கோம். இவன் என்ன சொல்லுவான், அவன் என்ன சொல்லுவான், அவங்க என்ன பேசுவாங்க, அதனாலதான் கீழே உள்ள அந்த பெரிய சக்தி வேலை செய்ய மாட்டேங்குது. அந்த கீழே உள்ள மூலதர சக்கரை வேலையை செய்யாது. உங்க பயம் இருந்துச்சுன்னா அச்சம் தவிர, இதான் தமிழ் சொன்ன, அச்சம் தவிர. பயத்தை அங்க போக்கிட்டுமா அப்புறம் மேல உள்ள சக்கரை வேலை செய்யும், அதுக்கு மேல உள்ள சக்கரை வேலை செய்யும். அது மேல உள்ள சக்கரை வந்து பிளஷர் சக்கரா. நம்ம ஒரு காடி வாங்கினாலும் பைப்புறம் ஓடுறதுக்கு ஆளுங்க என்ன சொல்லிடுவாங்க, திடீர்னு காடி வாங்கினா அதெல்லாம் கில்ட்டி ஃபீலிங். அந்த கில்ட்டி இஸ் ஒன் அவாய்ட்ஸ் யூ ஃப்ரம் என்ஜாயிங் யுவர் லைஃப். நெவர் ஃபீல் கில்ட்டி. நம்ம பல பேருக்கு சேவை செஞ்சு பல பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நான் சந்தோஷப்படுறேன். நான் ஏன் ஃபீல் பண்ண கில்ட்டி? அப்ப கில்ட்டி ஃபீலிங், அந்த பயம் ஃபீலிங், பயம் தான் ஆக வேர்ஸ்ட், கில்ட்டி வேர்ஸ்ட். அப்ப இதெல்லாம் வந்து நம்மள பிளாக் பண்ணுது. லவ் வந்து பிளாக் பண்ணுது. அப்ப த்ரோட் வந்து பிளாக் பண்ணுது, லைஸ் பொய் சொல்றது. அப்ப அதெல்லாம் வந்து பிளாக் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒயிட் லைட் கூட சொல்லக்கூடாது. ஓகேங்களா? நம்ம வந்து பிளாட்டினம்னா பிளாட்டினம் இல்லை, நான் கண்டிப்பா வரேன் பிளாட்டினம் அப்படி சொல்லலாம். ஓகே, ஸோ நீங்க பாத்தீங்களா, அந்த நான் அனுப்பியிருக்கேன் பாருங்க, எது நம்மள சக்கரதான் பிளாக் பண்ணலாம், அதை நம்ம செய்யக்கூடாது. அப்ப நம்ம எப்படி இப்ப கொண்டு வரணுமா, ஒரு வணக்கத்தை கொண்டு வந்து நம்ம டைனஸை கொண்டு போவோம். சரிங்களா? ஸோ வெற்றி நமக்கே, வெற்றி நிச்சயம். அப்பான், தேங்க்யூ சோ மச் ஃபார் எவ்ரிதிங். அண்ட் அப்பானுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். நம்ம எல்லாமே சேர்ந்து அவருக்கு ரொம்ப கடமைப்பட்டு இருக்கோம். ஏன்னா நான் அவருக்கு வந்து அந்த இதெல்லாம் கொடுத்து கரெக்டா திறந்துடுறாரு, நான் வராதுக்கே திறந்துட்டாரு. இதான் ரெஸ்பான்சிபிலிட்டி கைஸ். ஓகே, எபிலிட்டி டு ரெஸ்பாண்ட். ஸோ தேங்க்யூ அப்பான் ஃபார் எவ்ரிதிங். And I'm going to end the session and let's all do Dynasty Global வெற்றி நமக்கே, வெற்றி நிச்சயம். ஓகே, இது நம்மளால சொல்லிட்டு and deal with confidence. சரிங்களா? ஓகே, சோ போட்டி வந்து வெளியே ஆளுங்க கூடல, போட்டி நமக்குள்ள தான். இந்த பேயும் வந்து ஒன்னா பேச வைங்க. அப்போ நீங்க வந்து ஒரு பவர்ஃபுல் படையப்பா ஆயிருவீங்க. இந்த பேயும் உங்களை ஆட்டி படைக்கும், இந்த பேயும் உங்க ஆட்டி படைக்கும். Not too much positive, not too much of negative. Be neutral. That's all. Then handle positive, handle negative. Okay? கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான், மிருகம் கொண்டு கடவுள் வளர்க்க பார்க்கிறேன். நந்தகுமாரா நந்தகுமாரா நந்தகுமாரா. ஓகே, தேங்க்யூ so much. வெற்றி நமக்கு, வெற்றி நிச்சயம். Dynasty Global. Give me confidence. Lead with confidence. Dynasty Global. Give me confidence. வெற்றி நமக்கு, வெற்றி நிச்சயம். வெற்றி நமக்கு, வெற்றி நிச்சயம். இது வந்து இப்ப தொடர்ந்து வெடிக்க போது நம்ம பெருசா போறோம். Thank you guys. See you all in